ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. நம்ம இப்போ இந்த யூனிட் 1 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். த கமிட்டி despite differences eventually agreed unanimously conjunctive adverbனு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை காம்பவுண்ட்னு சொல்லுவோம் எப்ப அதுல ஃபேன் பாய்ஸ்ங்கிற கன்ஜெக்ஷன் இருக்கும் பட்சத்துல. அது இல்லாம சில விஷயம் வந்தாலும் அதை வந்து நம்ம காம்பவுண்ட்ல சேர்த்துவோம். அப்படிங்கிறத நம்ம கன்ஜெக்டிவ் அட்வர்ப்னு சொல்லிட்டு நம்ம கன்ஜெக்டிவ் அட்வர்ப் பத்தி நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அதை கிளாஸ்லயே பார்த்துருப்போம். இருந்தாலும் அதுலயே சொல்லியிருப்போம், அதுல எவென்ச்சுவலி இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த எவென்ச்சுவலிங்கிற வார்த்தை வந்து ஒரு கன்ஜெக்டிவ் அட்வர்ப் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பி ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நெய்தர் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் அப்பியர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி டு த சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த நெய்தர்ங்கிறது நமக்கு என்னது? இது வந்து நமக்கு ஒரு இன்டெஃபனிட் ப்ரொனவுனு. எய்தரு, நெய்தரு, நன்னு இது எல்லாமே நமக்கு ஒரு இன்டெஃபனிட் ப்ரொனவுனு. இது வந்து ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இல்ல. கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனா என்ன? எய்தர் ஆறு, நெய்தர் நாறு. அதாவது ரெண்டு இருக்கும். இந்த இடத்துல நெய்தர் வந்தப்ப நார் வந்திருந்தா அது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். இங்க கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் கிடையாது. டிட்டர்மினர் ஃபங்க்ஷனிங் அட்ஜெக்டிவ்லின்னு இருக்கா? இது என்ன அட்ஜெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுது? இது வந்து நமக்கு என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது? நமக்கு சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகாது. சப்ஜெக்ட் வந்து நமக்கு நவுனு ப்ரொனவுன் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அட்ஜெக்டிவ் இல்ல, நவுனும் இல்ல, இது ப்ரொனவுன் தான். ஆக்சுவலா சப்ஜெக்ட்ல நவுன் வரலாம், ஆனா இது என்னது? இது வந்து ஒரு ப்ரொனவுனு. அதனால நமக்கு செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு இன்டெஃபினிட் ப்ரொனவுனு. ஹி இஸ் டூ ஃபார் இன்டெலிஜென்ட் டு பி டிசீவ்டு பை சச் எ ட்ரிவியல் ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல ஹி இஸ் ஃபார் டூ இன்டெலிஜென்ட். ஹி இஸ் ஃபார் டூ இன்டெலிஜென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அட்வர்போட வேலை என்ன? அட்வர்போட வேலை வந்து இட் மாடிஃபைஸ். அதாவது என்ன பண்ணும்னா இட் மாடிஃபைஸ். எதெல்லாம் மாடிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வேர்பை மாடிஃபை பண்ணணும். செகண்ட் அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணணும். தேர்டு இன்னொரு அட்வர்பையே மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ளூயன்ட்லி. ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ளூயன்ட்லிங்கிறது ஹி ஸ்பீக்ஸ் ஹவு ஃப்ளூயன்ட்லி. அப்ப இதை வேர்பை மாடிஃபை பண்ணுது. அடுத்து இஸ் டூ இன்டெலிஜென்ட்ங்கிற இடத்துல இஸ் ஃபார் டூ இன்டெலிஜென்ட்ங்கிற இடத்துல நமக்கு என்னென்ன புரிஞ்சுக்கோங்க. இஸ் ஃபார் இன்டூ இன்டெலிஜென்ட்னா இந்த இடத்துல இந்த இஸ்ஸுக்கு பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் தானே. இன்னொரு இன்டெலிஜென்ட்ங்கிறது நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ். இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு நவுன். அப்ப இந்த இன்டெலிஜென்ட் இந்த அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணுதா? அப்ப இங்க வந்துருச்சா? அடுத்து ஹி ஸ்பீக்ஸ் வெரி ஃப்ளூயன்ட்லி. புரிஞ்சதா? ஹி ஸ்பீக்ஸ் வெரி ஃப்ளூயன்ட்லி. ஹி ஸ்பீக்ஸ் வெரி ஃப்ளூயன்ட்லிங்கிற இடத்துல ஹி ஸ்பீக்ஸ் ஹவு ஃப்ளூயன்ட்லி தான் நமக்கு அட்வர்ப். அதை பத்தி மறுபடியும் பேசுறாப்புல இல்ல. அப்ப இந்த வெரிங்கிறது ஒரு அட்வர்ப் தானே. அதே மாதிரிதான் இஸ் ஃபார் டூ இன்டெலிஜென்ட்ல இந்த டூ வந்து என்ன கண்டெக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து இன்டெலிஜென்ட் நமக்கு அட்ஜெக்டிவ் தான். அப்ப அட்ஜெக்டிவ் பத்தி பேசுறதுனால இது வந்து நமக்கு அட்வர்ப் தான். அட்வர்ப் இருக்கிற ஆப்ஷன் ஒன்னே ஒன்று மட்டும்தான். ஸோ அண்ட் இன்டென்சிஃபைங் அட்வர்ப். த ரிப்போர்ட் வாஸ் தொரோ ஆஸ் இட் வாஸ் கன்சைஸ். இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கா? ஆஸ் த்ரோ இட் வாஸ் கன்சைஸ் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு எதுல வருங்க? இந்த ஆஸ் ஸ்ட்ராங்கஸ் அப்படிங்கிற இடத்துல வரும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. இதை நீங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வர சிமிலியில கூட பார்க்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைக்கோ ஆஸோ வச்சு போடுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. அது ரெண்டு விஷயத்த அவங்க கம்பேர் பண்றாங்க. இது வந்து நமக்கு என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னா ஒரு கம்பேரிசன் தான். முக்கியமா இருக்கிறது என்னது? ஒரு கம்பேரிசன் தான். ஸோ இது என்னன்னா ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆஸ் கம்பேரிசன். ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்து நமக்கு கம்பேரிசனா வருது. அதனால நமக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி ஆன்சர். ஓகேவா? நமக்கு இது என்னது? ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆஸ் கம்பேரிசன். இது ப்ரிப்போசிஷனல் பிரேஸ் மார்க்கர் கிடையாது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது, இந்த சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆஃப் கண்டிஷன் கிடையாது. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், whoever leaves early must inform the supervisor in writing. யாரெல்லாம் சீக்கிரமா போறீங்களோ அவங்களாம் சூப்பர்வைசரை இன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி? எழுத்துப்பூர்வமா. whoever யாரெல்லாம். அப்ப வேர்புக்கு முன்னாடி வரனால இது நமக்கு சப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பா நமக்கு ஒன்னு நவுனோ இல்ல ப்ரொனவுனோ வரணும். இதை நல்லா நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா whoeverங்கிறது நமக்கு என்னது? whoeverங்கிறது நமக்கு ப்ரொனவுன் தான். ஸோ ப்ரொனவுன் ஆப்ஷன் இல்லாத நீங்க தூக்கி விடுங்க. இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் கிடையாது, காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கிடையாது.
இதை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன் வராதுன்னா என்னது வாட்டோ வென்னோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ல வந்து வந்துச்சுன்னா அதுதான் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். இந்த இடத்துல ஊவர் வந்திருக்கு, கண்டிப்பா வராது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வராது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா திஸ்ஸு, தேட்டு, தீஸு, தோஸு இதுதான் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப நமக்கு காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் ஆன்சர். 5th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். Having completed the experiment, the researchers presented their findings. அப்ப இது வந்து நமக்கு having completed the experimentங்கிறது நமக்கு ஒரு பார்ட்டிசிபிள் பிரேஸ். இதை வந்து நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லயே பார்த்திருப்போம். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஏன்னா இதுல இது மட்டும் தான் நமக்கு ஃபைனைட் வெர்பா இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த having completedங்கிறது ஒரு ஃபைனைட் வெர்ப் பிரேஸா? கிடையாது. ஒரு ஜெரண்ட் சப்ஜெக்டா? கிடையாது. இது என்ன சப்ஜெக்டா? இல்லையே இல்ல. இது வந்து ஒரு வேர்பல் நவுனா? இல்ல. இது வந்து ஒரு பார்ட்டிசிபிள் பிரேஸ். நமக்கு என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது? நமக்கு அட்வர்பா ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து த சிமெட்ரி ஆஃப் த டிசைன் டிலைட்ஸ் த ஐ அப்படிங்கிற இடத்துல இந்த ஆங்கிறது நமக்கு என்னது? எக்ஸ்கிளமேட்டரி அட்வர்ப் கிடையாது. அது ஒரு இன்டர்ஜெக்ஷன் சொல்லிட்டு நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயே தெரிஞ்சிருக்கும். அடுத்து 8th கொஸ்டின். They insisted on joining the discussion and not merely attending it. They insisted on his joining the discussion. On his joining the discussion, not merely and attending it. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜாயினிங்கிறது என்னவா இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த இஸ்ங்கிறது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல டிஸ்கஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னது? இது வந்து ஒரு நவுன் தான். ஓகே, பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். அப்ப நம்ம V1 ING வந்து ஒரு நவுனா வந்தா அதுக்கு பேர் என்ன? ஜெரண்ட் தான். ஸோ ஜெரண்ட் இல்லாத நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டா நமக்கு ஆப்ஷன் போயிடும். ஸோ ஜெரண்ட் ஃபங்க்ஷனிங் அஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஆமா, இந்த ஆணுங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஒரு நவுனு தேவை. அதை நம்ம இங்க எடுத்தாச்சு. ஸோ 8th கொஸ்டின் நமக்கான ஆன்சர் பி. அடுத்து 9th கொஸ்டின். ஒன்லி a few applicants were found genuinely competent அப்படிங்கிற இடத்துல ஒன்லி a few of the applicants இடத்துல a few of the applicants மட்டும் போட்டா பரவாயில்ல. அதுல கொஞ்சம் பேர் மட்டும்தான் அப்படின்னு அதை வந்து என்ன பண்றாங்க? அந்த டிட்டர்மைனர் வந்து லிமிட் பண்ணுது. a few applicants ஒன்லின்னு சொல்லிட்டு லிமிட் பண்றதுனால நமக்கு ஒன்லி தான் இங்க வந்து ஒரு லிமிட்டிங் டிட்டர்மைனரா ஆக்ட் ஆகுது. அடுத்து 10th கொஸ்டின். It was he who challenged the prevailing assumption. It was he அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு நீங்களே பாருங்களேன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நாமினேட்டிவ் கேஸா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நமக்கு நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்கா? இல்ல. இது வந்து ஒரு ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். ப்ரெடிகேட்னா நமக்கு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ராமு இஸ் சிங்கிங்கிற இடத்துல சிங்கிங் சாங்குங்கிற இடத்துல இது மட்டும்தாங்க சப்ஜெக்ட். இது எல்லாமே ப்ரெடிகேட் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிகேட்டிவ் நாமினேட்டிவ் தான். முக்கியமா இது என்னது? இது வந்து ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது என்ன? இது நமக்கு என்னது? நமக்கு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். 2 விதமான காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஒன்னு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஒன்னு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஃபைன் இப்படிங்கிற இடத்துல இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதே வந்து தே மேட் ஹிம் கேப்டனுங்கிற இடத்துல கேப்டனுங்கிறது ஹிம்மை பத்தி தான் பேசும். அதனால இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, நான் தப்பா போட்டேன். இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஓகே, அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ப்ரெடிகேட்டிவ் நாமினேட்டிவ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து 11வது கேள்வி. ஹி ப்ராமிஸ்டு 3 திங்ஸ். ஹானஸ்டி, பங்க்சுவாலிட்டி அண்ட் டிலிஜென்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த காலனை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை வந்து செப்பரேட் பண்ணுறதா கிடையாது. இந்த இடத்துல அது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை செப்பரேட் பண்ண கிடையாது. இட் இன்ட்ரடியூஸ் லிஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் கம்ப்ளீட் கிளாஸஸ். ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து என்னென்ன பட்டியல் இருக்குங்கிறத பட்டியலிடுறது தெரியுமா? அதனால இது பயன்படுது. இட் இண்டிகேட்ஸ் எம்பசிஸ் ஆஃப்டர் டேஷ். டேஷுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எம்பசிஸை வந்து அது இண்டிகேட் பண்ணதா கிடையாது. இட் செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் எ லிஸ்ட் ஆல்ரெடி கண்டெய்னிங் கம்மாஸ். இல்ல, அதுவும் கிடையாது. ஸோ நமக்கு 11வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. த ஸ்பீக்கர் பாஸ்டு ஹெசிடேட்டட் அண்ட் தென் குவைட் அன்எக்ஸ்பெக்டட்லி ரெசியூம்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம பேரண்டசிஸ் இந்த டேஷஸ் வந்து நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? அது வந்து நம்ம அந்த மார்க்கர்ஸ் வந்து பேரந்தட்டிக்கல் மார்க்கர்ஸ் வந்து நமக்கு பேரண்ட் தேசிஸை வந்து நமக்கு என்ன பண்ணுதான்? ரீப்ளேஸ் பண்ணுதான். அதனால நமக்கு 12th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சர் கேட்கும். பிலாசபி இன் எசன்ஸ் ஆஸ் ஹூ ஆர் வி, ஒய் ஆர் வி ஹியர்,
வாட் இஸ் த ட்ரூத். இந்த இடத்துல நம்ம இந்த காலன் போடுறோம் தெரியுமா, அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி அதை எதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா, இட் ப்ரெசீட்ஸ் சீரியஸ் ஆஃப் டைரக்ட்லி எட்டட் கிளாஸஸ் ஆர் கொஸ்டின். இது இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அது ப்ரெசீட் பண்ணுது. எது, அந்த டைரக்டா கேட்கக்கூடிய அந்த கிளாஸஸ் ஆர் கொஸ்டின்ஸ் அதுக்கு பின்னாடி வர்றத அதுக்கு முன்னாடி இது ப்ரெசீட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 13வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு சி ஆன்சரு. அடுத்து 14, த ஸ்டூடெண்ட் எஸ்ஏ வேர் வெல் ஆர்கியூடு பட் த டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேர் ஹையர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா தான் ஆர்கியூ பண்ணாங்க, பட் ஆனால் டீச்சருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு. எந்த பங்க்சுவேஷன் வந்து நமக்கு அப்போஸ்ட்ரோபியை வந்து குறிப்பிடுது அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல வந்து இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பை த அப்போஸ்ட்ரோபிஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற இடத்துல இது வந்து நமக்கு என்ன சொல்லுது, இது வந்து அந்த ப்ளூரல்ஸோட பொசிஷனை பத்தி பேசுது. ஸ்டூடெண்ட்ஸினுடைய பொசிஷனை பத்தி பேசுது. ஸ்டூடெண்ட்ஸினுடைய எஸ்ஏ பொசிஷனை பத்தி பேசுது. அடுத்து டீச்சர்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன். டீச்சர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க நமக்கு இப்படி போட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் நமக்கு இப்படி போட்டிருக்காங்க. ஸோ சிங்குலர் பொசிஷன் அண்ட் ப்ளூரல் பொசிஷனுடைய அந்த ஹைலைட்டை பார்த்து நமக்கு இதில் பேசியிருக்காங்க. ஸோ 14th கொஸ்டின் நமக்கு பி ஆன்சர் கைஸ். அடுத்து 15th கொஸ்டின், சி செட் ஐ கேனாட் அக்செப்ட் தி ப்ரொபோசல் அண்ட் லெஃப்ட் த ரூம். சி செட், இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல கமா வந்து கமா பிஃபோர் அண்டுக்கு முன்னாடி போட்ட கமா வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டைரக்ட் ஸ்பீச்சை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பண்ணுது. 15th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சர் கைஸ். அடுத்து கண்கார்டு, நெய்தர் ஆஃப் த போர்ட் டைரக்டர்ஸ். இந்த இடத்துல விச் வந்திருக்கா. ஸோ நெய்தர் ஆஃப் த போர்ட் டைரக்டர்ஸ் விச் இஸ் ஆஃபன் டிவைடட் இன் இட்ஸ் ஒப்பீனியன். விச் இஸ் ஆஃபன் டிவைடட் இன் இட்ஸ் ஒப்பீனியன் நார் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி இன்டெஃபினைட் ப்ரொனவுன் கொரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்தா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்தா நமக்கு இந்த இடத்துல இங்கே யார் இருக்கானோ அதை தான் எடுத்துக்கணும். பத்தாவதுக்கு இங்கே வந்து ஒரு இன்டெஃபினைட் ப்ரொனவுனுமே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கும். அப்போ இதுக்கு மேலே வர நமக்கு என்ன வரணும், நமக்கு ப்ளூரலாக வரணும். ஸோ அப்போ ப்ளூரல் நமக்கு எங்கே இருக்கு, ஆறில் இருக்கு. செல்டம் யுனைடெட் அண்ட் த பாலிசி மேட்டர்ஸ். செல்டம் யுனைடெட் அண்ட் த பாலிசி இஸ் வில்லிங் டு அக்செப்ட் அப்படிங்கிற இடத்துல இது டோட்டலாக தானே வராங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஆர் வில்லிங் டு அக்செப்ட் த ப்ரொபோசல் that each member of the audit team submit their report independently. அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ 16th கொஸ்டின் நமக்கு என்ன, நமக்கு சி ஆன்சர். அடுத்து எய்தர் த பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் கேபினட் கொலீக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இது நமக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். நமக்கு எய்தர் த பிரைம் மினிஸ்டருங்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும், நெய்தரு நன் எது வந்தாலும் நமக்கு சிங்குலர் தான். அப்போ நமக்கு இஸ் தான் வரும், இங்கே ஆறு வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பிஐயும் டிஏ அடிச்சு விட்டுடலாம். இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிளாரிஃபை த பாலிசி ஆர் ஹேவ் த அப்போசிஷன் லீடர்ஸ். இந்த இடத்துல ஊ இருக்கு, இந்த வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அதுக்கு பின்னாடி நமக்கு லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ளூரல் இருக்கு. அப்போ நமக்கு வேர்பு ப்ளூரலாக தான் வரணும். இந்த இடத்துல ஆரும் ப்ளூரல் தான், ஹேவும் ப்ளூரல் தான். ஆனால் இந்த இடத்துல ரைசிங் வந்துருக்கு. ஸோ ரைசிங் வந்து நமக்கு V1ING, அதுக்கு முன்னாடி நமக்கு பி வேர்பு தான் வரணும். அதனால எனக்கு 17 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு 17க்கு நமக்கு ஏதாங்கிறது ஃபைனலைஸ் ஆயிரும். அடுத்து 18th கொஸ்டின், மோர் தென் ஒன் டெலிகேட் ஆஸ் வெல் அஸ் இஸ் எய்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஆஸ் வெல் அஸ் நமக்கு நமக்கு வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் தான். பட் ஆனால் மோர் தென் ஒன் வந்துருச்சு. ஸோ மோர் தென் ஒன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, as well as heights objected to the class but neither of the chairman nor the secretaries அப்படிங்கிற இடத்துல நாருக்கு பக்கத்துல நமக்கு என்ன வந்திருக்கு, த செக்ரட்டரிஸ் வந்திருக்கு. மோர் தென் ஒன் அப்படிங்கும் போது நமக்கு என்ன போடணும்னா கைஸ், நம்ம ஒரே நிமிஷம், ஓகே நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, மோர் தென்ங்கிறது கண்காலில் ஒரு டாபிக் கைஸ். அதாவது மோர் தேனுக்கு பின்னாடி நமக்கு நவுன் சிங்குலராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் ஒன் பாய் அப்படின்னு வந்துட்டா நம்ம என்ன போடணும் அப்படின்னா, சிங்குலர் வேர்பு தான் போடணும். இங்கே நமக்கு என்ன வரணும், நமக்கு சிங்குலர் வேர்பு தான் வரணும். அதுவே மோர் தென் டூ பாய், மோர் தென் டூ பாய்ஸ் வந்துட்டா நமக்கு ப்ளூரல் வேர்பு போடணும். அதுவே மோர் தென் ஒன் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தா அதே தான். அப்போ நமக்கு இந்த ரூல் தான் வரும். அப்போ நமக்கு இங்கே நமக்கு என்ன வரும், நமக்கு சிங்குலர் தான் வரும். சிங்குலர் நமக்கு எங்கெங்கே இருக்கு, ஏ அண்டு சி மட்டும்தான். ஸோ பிஎடி அடிச்சு விட்டாச்சு. அடுத்து அப்ஜெக்டட் டு த கிளாஸ் பட் நெய்தர் த சேர்மன் நார் த செக்ரட்டரிஸ்ங்கிறதுல இது வந்து நம்ம கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் தான். இதுக்கு பின்னாடி என்ன வருதோ
அப்ப இதைத்தான் நம்ம வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் எடுத்துக்கணும். இந்த செக்ரட்டரிஸுங்க நமக்கு ப்ளூரலா தான் இருக்கு. ஸோ ஓ மஸ்ட் பி ப்ளூரல் தான். அப்ப 6 இஸ் இருக்கு. ஓகே. நம்ம இதுல என்னத்த பண்ணணும் அப்படின்னா, பட் நெய்தர் த சேர்மன் நார் த செக்ரட்டரிஸ் அப்ப நம்ம அதுக்கு வந்து ப்ளூரல் தான் வரும். இருந்தாலும் ஓகே. நான் இப்போதைக்கு நான் இந்த 6 வச்சுக்கிறேன். அடுத்து ரெடி டு அமெண்ட் இட் அண்ட் எவ்ரி அட்டெம்ப்ட் டு பெர்சுவேட் தெம் அண்ட் எவ்ரி அட்டெம்ப்ட் இந்த இடத்துல எவ்ரி அட்டெம்ப்ட்ங்கிற இடத்துல எவ்ரிங்கிறது நமக்கு இங்க சப்ஜெக்டா இருக்கு. எவ்ரி அட்டெம்ப்ட்ங்கிறது நமக்கு நமக்கு இங்க வந்து ஒரு இதா இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து நமக்கு சிங்குலர் தான் வரணும். எவ்ரி அட்டெம்ப்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து நமக்கு ஹேஸ் வரணும். அடுத்து எவ்ரி attempt to persuade them has failed because each of them insists on defending his or her own stand அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப நமக்கு இந்த இடத்துல இஸ் வரக்கூடாது, நமக்கு ஆர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் ஆர் வரணும் அப்படின்னா, ஏன்னா பட் நெய்தர் த சேர்மன் நார் த செக்ரட்டரிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த செக்ரட்டரிஸை பேஸ் பண்ணி தான் வரணும். ஏன்னா கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ப் பக்கத்துல இருக்கிறதா வரணும். ஸோ அப்ப நமக்கு இங்க ஆர் வரணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் எரர் கேஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்க ஒரு 1 மார்க் போட்டுக்கலாம். அடுத்து நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த ஃபேக்கல்டி. நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபேக்கல்டிங்கிற இடத்துல நமக்கு இதுக்குமே நமக்கு என்ன வரணும்? நமக்கு பட் ஆல்சோ நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த ஹூ கேஷுவலி காசஸ் அபவுட் த ப்ரொடெஸ்ட். நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த ஃபேக்கல்டி. ஒரே நிமிஷம். ஓகே நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த ஃபேக்கல்ட்டிங்கிற இடத்துல ஃபேக்கல்ட்டிங்கிறது ஃபேக்கல்ட்டிஸ் கிடையாது. ஃபேக்கல்ட்டியே நமக்கு ப்ளூரல் தான். லைக் ஸ்டாஃப் எப்படி நமக்கு ப்ளூரலோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஊ வந்து நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். அப்போ முன்னாடி வர்றதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு இங்கே நமக்கு என்ன வரும்? நமக்கு ப்ளூரல் தான் வரும். ஸோ ப்ளூரல் இருக்கிறது நமக்கு பியூசி மட்டும்தான். யூஸ்வலி காசியஸ் அபவுட் ப்ரொடெஸ்ட். அடுத்து யூஸ்வலி காசியஸ் அபவுட் ப்ரொடெஸ்ட். அடுத்து ஹேவ் ஜாயின் த டெமான்ஸ்ட்ரேஷன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளூரலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இங்கேயும் நம்ம ப்ளூரல் தான் வரும். அவ்வளோதான். ஸோ 19வது கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சரு. அடுத்து 20வது கேள்வி எவ்ரி ஒன் ஆஃப் த அத்லீட்ஸ் வெதர் ஹீ தானே வந்திருக்கு. அப்போ ஹீக்கு நமக்கு என்ன வரணும்? நமக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும். வெதர் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஆர் சிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? நமக்கு சிங்குலர் தான் வரணும். அப்போ நமக்கு இது வராது. சி இஸ் ட்ரைனிங் ஃபார் த மேரத்தான் டுகெதர் வித் தர் கோச்சஸ் are required to is required to attend the briefing together with their coaches is required to அப்ப நமக்கு இஸ் தான் வரும். எல்லாத்துக்கும் நமக்கு சிங்குலர் தான் வரும். ஸோ 20வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சர் கைஸ். நெய்தர் த மேனேஜர் ஊக்கு மேல நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். ஸோ கண்டிப்பா இது நமக்கு சிங்குலரா தான் இருக்கு. அப்ப நமக்கு எல்லாமே சிங்குலர் தான் இருக்கும். ஓகே இஸ் வாசு கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் ஸ்ட்ராட்டஜி நார் த அசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஊக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ப்ளூரல் இருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு வேர்ப் மஸ்ட் பி ப்ளூரலா வரணும். ஸோ அப்போ ஆறு வேறு இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. டவுட்ஃபுல் ஃப்ரம் த பிகினிங் ப்ரிப்பேர் டு ரிவைஸ் த பிளான் அப்படிங்கிற இடத்துல ப்ரிப்பேர் டு ரிவைஸ் த பிளான்ங்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல ப்ளூரல் வரணும். ஸோ அப்போ நமக்கு ஆறு இது இல்லை, நமக்கு இது இல்லை, இது இருக்கு. அடுத்து ஆல்தோ ஈச் ஆஃப் தெம் இடத்துல ஈச்சுக்கு நமக்கு சிங்குலர் தான். ஸோ கண்டிப்பா நமக்கு சிங்குலர் தான் வரணும். வாசு இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நெய்தர் த மேனேஜர் ஹூ இஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில வரணுமே தவிர அது பாஸ்ட்ல போகக்கூடாது. அதனால நமக்கு 21 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். அடுத்து 22 எய்தர் த கமிட்டி வித் ஆல் இட்ஸ் சப் பேனல்ஸ் டேஷ் கோயிங் டு பிரசன்ட். எய்தர் த கமிட்டி வித் ஆல் இட்ஸ் சப் பேனல்ஸுங்கிறது நமக்கு என்னது? நமக்கு ப்ரிப்போசல் ஆப்ஜெக்ட். ஸோ எய்தர் த கமிட்டி தான் நமக்கு சப்ஜெக்ட். அப்போ நமக்கு என்ன வரும்? நமக்கு சிங்குலர் தான் வரணும். சிங்குலர் வரனால நான் ஏ அடிச்சு விட்றேன், டி அடிச்சு விட்டுறேன். கோயிங் டு பிரசன்ட் ஏ யூனிஃபைட் ரிப்போர்ட் ஆர் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ் ஊக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ப்ளூரல் இருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு ஹேவ் ஓகே பிரச்சனை இல்லை. எக்ஸ்பிரஸ்டு கான்ஃபிளிக்ஸ் ஒப்பீனியனு கான்ஃபிளிக்ட் ஒப்பீனியன்ஸு அப்புறம் அவங்களுடைய ஓன் ஃபைண்டிங்ஸு. அதாவது ஒரு குழு வந்து தனித்தனியாக செயல்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம ப்ளூரல் பயன்படுத்துவோம். அப்போ நமக்கு ஆறு வரும். ஸோ 22வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சர் கைஸ்? 22வது கேள்விக்கு நமக்கு ஏ ஆன்சரு. அடுத்து 23வது கேள்வி எவ்ரி டீச்சர் எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் நோ மேட்டர் ஹவு பிஸி his or her schedule. Okay, his or her schedule maybe is obliged to. ஏன்னா is or her தான் போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம is obliged to attend a seminar and whoever refuses to participate. whoever தான் நமக்கு சப்ஜெக்டா வரும். ஸோ பார்ட்டிசிபேட் இஸ் தான் வரும். அப்ப நமக்கு என்ன வரும்? நமக்கு இங்கேயுமே சிங்கிளா தான் வரும்.
ஸோ 23வது நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சர் கேஸ். அடுத்து 24வது கேள்வி. நாட் ஒன்லி த ரிசர்ச்சர் ஸ்காலர் பட் ஆல்சோ த ப்ரொஃபசர். இந்த இடத்துல ஊக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நமக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு? ப்ரொஃபசருக்கு நமக்கு சிங்குலரா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு வேர்பு நமக்கு என்ன நமக்கு சிங்குலரா தான் வரணும். ஓகேவா? அடுத்து பப்ளிஷ்டு எக்ஸ்டென்சிவ்லி டேஷ் அவங்க அவங்க என்ன பண்றாங்க? சிம்போசியத்தை அட்டென்ட் பண்றாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே போட்டுக்கலாம். நமக்கு சிங்குலரே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஸோ 24க்கு நமக்கு பி ஆன்சர் இருக்கு. அடுத்து 25 இந்த எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா கேட்கணுங்கிறதா கேட்டதுதான். ஸோ நெய்தர் மை ஃப்ரெண்ட்ஸு நார் ஐ அப்படிங்கிற இடத்துல இந்த நாருக்கு பின்னாடி வர்றதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரணும்? நமக்கு ஆம் தான் வரணும். ஏன் ஆம் வரணும்? அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்சைட் வேர்பு வரணும். அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஏ இல்ல பி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்வைட்டட் டு த ஃபங்க்ஷன் பட் ஆல் ஆஃப் அஸ் பட் எல்லாமே சேர்ந்து நாங்கள் என்ன பண்றோம்? ஆல் ஆஃப் அஸ்ங்கும் போது பட் ஆல் ஆஃப் அஸ்ங்கிற இடத்துல ஆளுங்கிறது நமக்கு என்னது? நமக்கு ப்ளூரல் தான். அப்ப கண்டிப்பா நமக்கு ஆமுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும்? நமக்கு ப்ளூரல் வரணும். ஸோ ப்ளூரல் வந்து நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து பிளானிங் டு அட்டெண்ட் இன்ஃபார்மலி ஸோ நன் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஸோ ஃபார் ஹேஸ் ஃபைனலைஸ்டு. நன் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற இடத்துல இந்த நன் இருக்கு தெரியுமா? இந்த நன் வந்து நமக்கு என்னது? இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்டெஃபினிட் ப்ரொனவுன். அப்ப இது வந்து நமக்கு என்ன வரும்? நமக்கு சிங்குலர் தான் வரணும். ஸோ அதை வச்சு பார்க்கும் நமக்கு டி வராது, சி தான் கேஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிந்தசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிந்தசைஸ் இன்டூ சிம்பிள் சென்டென்ஸ் ஹி வாஸ் கில்ட்டி ஹி குட் நாட் டினை இட் அப்படிங்கிற இடத்துல இதை சிம்பிள் சென்டென்ஸை சிந்தசைஸ் பண்ண சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சிம்பிள் சென்டென்ஸ்லாம் எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஹி வாஸ் கில்ட்டி அண்ட் ஹி குட் நாட் டினை இட். இந்த இடத்துல 2 ஃபைனட்டிவ் இருக்கு. கண்டிப்பா இது வராது. ஹி குட் நாட் டினை இஸ் கில்ட். ஓகே, கில்ட்டி ஹி குட் நாட் டினை இட்ங்கிற இடத்துல இந்த சென்டென்ஸே வந்து தப்பா இருக்கு. அப்ப நம்ம இதை அடிச்சு விட்டுறலாம். பீயிங் கில்ட்டி ஹி குட் நாட் டினை இட். அதாவது அவன் குற்றவாளியா இருக்கு, அவன் வந்து குற்ற உணர்ச்சி இருக்கிறனால அதை அவன் மறுக்க கிடையாது. ஓகேவா? ஹி வாஸ் கில்ட்டி ஹி குட் நாட் டினை இட். அவன் குற்றவாளியா இருக்கிறனால, குற்ற உணர்ச்சியால இருக்கிறனால அவன் அதை மறுக்க கிடையாதுன்னு சொல்றதுக்கும், அவன் வந்து ஹி குட் நாட் டினை ஹிஸ் கில்ட், அவன் கில்ட் அவனால மறக்க முடியல அப்படிங்கும் போது இதுதான் வந்து நமக்கு ப்ராப்பரான சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு. சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு நமக்கு இதுதான். 26வது கேள்வி நமக்கு சி ஆன்சரு. பீயிங் கில்ட்டி ஹி குட் நாட் டினை இட்ங்கிற இடத்துல அது அப்படி இருக்கிறனால நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ப்ரொசீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இதுல ப்ரொசீட் ஆகல. ஸோ சென்டென்ஸ் தப்பு. அடுத்து சிந்தசைஸ் இன்டூ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம காம்ப்ளெக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்களேன், இங்க ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கு, இங்க ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பட் இட் பிஃபோர் த டெட்லைன், இந்த இடத்துல நமக்கு ஆண்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் தான். ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் ஹி சப்மிட்டடுங்கிறதுல ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கு. கண்டிப்பா இது வராது. ஹி சப்மிட்டட் த ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டடுங்கிறதுல ஆஃப்டருங்கிறது நமக்கு ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தான். ஸோ இது காம்ப்ளெக்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹி கம்ப்ளீட்டட் அண்ட் சப்மிட்டடுங்கிற இடத்துல நமக்கு 2 இது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல அண்டுக்கு முன்னாடி பின்னாடி நமக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு வேர்ப் வந்திருக்கு. அப்ப நமக்கு 27 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி தான் கைஸ் ஆன்சரு. 27 நமக்கு சி ஆன்சரு. அடுத்து 28 கன்வெர்ட் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்த சொல்றாங்க. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீ வேகமா ஓடனா நீ ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படிங்கும் போது சொல்றாங்க. அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேனாட் கேட்ச் த ட்ரெயின் இடத்துல நமக்கு இது காம்ப்ளெக்ஸ். யூ வில் கேட்ச் த ட்ரெயின் ப்ரொவைடட் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு சென்டென்ஸே தப்பு. கேட்ச் த ட்ரெயின் பை ரன்னிங் ஃபாஸ்ட்டுங்கிற இடத்துல ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கு, வராது. ஸோ ரன் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயினுங்கிற இடத்துல நமக்கு 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு. அண்ட் அண்டுங்கிற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருந்திருக்கு. அதனால நமக்கு இது காம்பவுண்டா மாத்திட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிள் சென்டென்ஸா மாத்தணும். ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஹானஸ்ட். அவன் ஏழ்மையானவன் தான், ஆனா அவன் ஹானஸ்டா இருக்கான் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லலாம்? தோ ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஹானஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸா இல்ல. இந்த இடத்துல நமக்கு 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு. கண்டிப்பா இது காம்ப்ளெக்ஸ். ஹி வாஸ் புவர் பட் ஹி வாஸ் ஹானஸ்ட்ங்கிற இடத்துல 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு. ஆனா பட் இருக்கு. ஃபேன் பாய்ஸ்ல பட் வந்து நமக்கு பட் தான். ஸோ அப்ப நமக்கு இது காம்பவுண்ட்ல இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹி வாஸ் ஹானஸ்ட். அவன் பாவர்ட்டியோட இருந்தாலுமே அவன் ஆனஸ்டா இருக்காங்கிறதுக்கும் ஹி வாஸ் புவர் அண்ட் ஆனஸ்ட்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பாவர்ட்டியில இருக்கிறவங்க எல்லாமே ஆனஸ்டியா இல்லாதவங்கன்னு அர்த்தமாயிருமா? இல்ல. அப்ப வந்து ஹி வாஸ் புவர் அண்ட் ஆனஸ்ட் தான். ஸோ 29 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு டி ஆன்சரு. சிந்தசைஸ் ஹி புட் ஆன் ஹிஸ் கோட் ஹி வென்ட் அவுட். அவன் கோட்டை போட்டுக்கிட்டு வெளியில போறான் அப்படிங்கும்போது ஹி புட் ஆன் ஹிஸ் கோட் அண்ட் வென்ட் அவுட் நம்ம சிம்பிளா மாத்த சொல்லியிருக்கானுங்க. இந்த இடத்துல புட் ஆன் ஹிஸ் கோட்டு இந்த வென்ட் அவுட்டுங்கிற இடத்துல நமக்கு 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து சிம்பிள் கிடையாது. ஹி புட் ஆன் ஹிஸ் கோட் பிஃபோர் ஹி வென்ட் அவுட்ங்கிற இடத்துல 2 ஃபைனைட் வேர்ப் இருக்கு. பிஃபோர்ங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அப்ப இதுவுமே வராது. புட்டிங் ஆன் ஹிஸ் கோட்டு ஹி வென்ட் அவுட்ங்கிற இடத்துல ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கு. சிம்பிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹி வென்ட் அவுட் ஆஃப்டர் புட்டிங் ஆன் ஹிஸ் கோட்டுங்கிற இடத்துல
ஆஃப்டர் புட்டிங் ஆன் இஸ் கோட் ஹி வெண்ட் அவுட் அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஒரு பயன்டோப்பு தான் இருக்கு. இருந்தாலும் அவன் போட்டதுக்கு அப்புறம் அவன் வெளியில போறான் அப்படிங்கிறதுக்கும் ஹி வெண்ட் அவுட் ஆஃப்டர் புட்டிங் ஆன் இஸ் கோட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது வந்து நமக்கு அப்படியே புட்டிங் ஆன் இஸ் கோட்டு இது இந்த பார்ட்டிசிபிள் பிரேஸோட இதை கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்பரா அணுகியிருக்காங்க. அதனால நமக்கு இது கரெக்டா வருது. ஹி வெண்ட் அவுட் புட்டிங் ஆன் இஸ் கோட், அவன் போட்டுட்டு வெளியே போனான் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். இது வந்து நமக்கு கிராமட்டிக்கலி தப்பு. 30வது கேள்வி நமக்கு டி வராது. ஓகேவா? வென்ஸ் ஹி ரீச் த ஸ்டேஷன், அவ ட்ரெயினை வந்து ரீச் அடைஞ்சப்ப, ரீச்சிங் நமக்கு என்ன வருது, நமக்கு பாஸ்டா இருக்கு. போனப்ப ட்ரெயின் வந்து ஆல்ரெடி போயிருச்சு. ட்ரெயின் என்ன ஆயிருச்சு, ஆல்ரெடி போயிருச்சு. அப்ப நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு பாஸ்ட் வந்திருக்கு. கண்டிப்பா ப்ரெசென்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஹேட் வந்திருக்குன்னா ஹேடுக்கு நமக்கு என்ன வரணும், V3 வரணும். ஸோ கண்டிப்பா இது வராது. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வாஸ் லீவிங்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரோக்ரஸிவ் காட்டியிருக்கணும். இவங்க ப்ரோக்ரஸிங்க காட்டல. ஸ்டேஷனை அடையும் போது ட்ரெயின் ஆல்ரெடி கிளம்பிருச்சுங்கிறது நமக்கு ஹேடு லெஃப்ட் தான் வரும். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் அண்ட் பேசஞ்சர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு V3. முன்னாடி வந்து நமக்கு என்ன வரணும், BOB தான் வரணும். ஆனா பாஸ்ட்ல வரணும். ஸோ இந்த இடத்துல பேசஞ்சர்ஸ் நமக்கு ப்ளூரலா இருக்கு. ஸோ ஓ மஸ்ட் பி ப்ளூரல். ஸோ அதனால வேர். 31வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 32வது கேள்வி, he said that he said that he said அப்படிங்கிற இடத்துல நமக்கு பாஸ்ட் வந்துருச்சு. ஸோ he said வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வரது எல்லாமே நமக்கு பாஸ்டா தான் வரும். ஏன்னா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்லயே பார்த்திருப்போம். நெவர், he had never seen such a breathtaking, இந்த இடத்துல was seeing, he was seeing, he said that he was seeing, he was never seeingற இடத்துல, அதாவது நான் நெவர் எவர் இது வரைக்கும் வரல அப்படிங்கும் போது கண்டிப்பா அங்க நமக்கு பெர்ஃபெக்ட்ல தான் வரணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ பெர்ஃபெக்ட் இல்லாதல நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதே சமயம் இங்க நமக்கு பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. பாஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல இருக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம், இருக்கிற ஆப்ஷனை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். he said that he had never seen such a breathtaking view before though he dash travel extensively across Europe. அப்ப மறுபடியும் இங்க அவங்க பாஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பாஸ்ட பத்தி பேசும்போது நம்ம பிரசன்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நான் இதை அடிச்சு விட்டலாம். 32க்கு எனக்கு டி ஆன்சர் கேஸ். இஃப் ஹி டேஷ் ஹார்டர் லாஸ்ட் இயர் ஹி டேஷ் த ஸ்காலர்ஷிப் தட் ஹி நவ் ரிக்ரெட்ஸ் மிஸ்ஸிங். அதாவது அவன் பண்ணியிருந்தா, அவன் ஸ்டடி பண்ணியிருந்தா வின் பண்ணிருப்பாங்க. தப்பு. ஏன்னா வில் வின்னுக்கு முன்னாடி நமக்கு இங்க வி ஒன்று தான் வந்திருக்கணும். ஸோ தப்பு. இந்த ஹேட் ஸ்டடிடு வுட் ஹேவ் வானுங்க நமக்கு தேர்ட் கண்டிஷனல். ஓகேவா? இப் யூ ஸ்டடீஸ் ஹார்டர் லாஸ்ட் இயர் ஹி வில் வின்னுங்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிக்ரெட், பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இவங்க ரிக்ரெட் பண்ண கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு சி வராது. ஹி ஹேஸ் ஸ்டடிட் ஹி வுட் வின்னுங்கிற இடத்துல ஹேஸ் ஸ்டடிட் வந்து நமக்கு தேர்ட் கிளாஸ் வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல வுட் பிளஸ் ஹேவ் பிளஸ் V3 வரணும். அப்ப நமக்கு இதுவுமே வராது. ஸோ இது இஃப் கிளாஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு இதுதான் கரெக்ட். இஃப் ஹி ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் லாஸ்ட் இயர் ஹி வுட் ஹேவ் ஒன் த ஸ்காலர்ஷிப் தட் ஹி நவ் ரிக்ரெட்ஸ் மிஸ்ஸிங். 33 நமக்கு பி ஆன்சர் கேஸ். பை த டைம் வி அரைவ் டுமாரோ, நாளைக்கு நம்ம வர்றதுக்குள்ள அப்ப என்ன இருக்கும், அவங்க பிரசன்டேஷனை முடிச்சிருப்பாங்க. ஸோ முடிச்சிருப்போம் அப்படிங்கும் போது நமக்கு அந்த இடத்துல என்ன போடணும், பெர்ஃபெக்ட் தான் போடணும். சின்ஸ் இது வந்து நம்ம நாளைக்கு பத்தி பேசுறதுனால நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தான் வரணும். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வச்சு நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 34 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 35, சி இன்சிஸ்டட் தட் டேஷ் இஸ் சி டேஷ் இன்னசென்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சி இன்சிஸ்டட், அவங்க இன்சிஸ்டட் பண்றாங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு எனக்கு அவங்க பாஸ்ட்டை பற்றி தான் பேசுறாங்கன்ட்டு. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் ப்ரெசென்ட்ல இருக்கிறதோ ஃபியூச்சர்ல இருக்கிறதோ அடிச்சு விட்டுறணும். ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கிறத அடிச்சு விடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வாசு தான் வந்துடணும். நமக்கு ஆப்ஷன்ல வேற பிரச்சனையே இல்லை. நம்ம வாசு போட்டுக்கலாம். ஷி இன்சிஸ்டட் தட் ஷி வாஸ் இன்னசென்ட் ஈவன் தோ த எவிடன்ஸ் கிளியர்லி எவிடன்ஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கிளியரா அது இல்லைன்னு சொல்லுதான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு எல்லாமே வந்து நமக்கு V2லயே தான் இருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம V2 எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹேஷ் ஸ்டோன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், அது பாஸ்ட் டைமை வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல ப்ரெசென்ட் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நான் இந்த டிஏ அடிச்சு விட்டுருவேன். ஓகேவா? அடுத்து 36. ஓகேவா? இந்த இடத்துல வி ஹோப் தட் வி ஷால் வின் த மேட்ச் அப்படிங்கிற இடத்துல இதோட பேசிவ் ஃபார்ம் என்ன, நாங்க நினைக்கிறோம் நாங்க இந்த மேட்சை வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. அப்ப வந்து நாங்க நினைக்கப்பட்டோம் என்னன்னா இந்த மேட்ச் வந்து எங்களாலதான் வின் ஆகும் அப்படிங்கிறது. இந்த மேட்ச் இஸ் ஹோப்டு டு பி வான் கிடையாது. ஏன்னா மேட்ச் வந்து ஹோப் பண்ணப்பட கிடையாது, நாங்க தான் ஹோப் பண்ணப்பட்டோம். யாரு ஹோப் அடைஞ்சா, யாரு நம்புனா, நாங்க நம்பப்பட்டோம். அதாவது இப்ப என்ன சொல்றோம், நாங்க நம்புறோங்கிறதுல வி ஹோப், நாங்க நம்புறோம். ஆனா நாங்க நம்பப்பட்டோங்கிற போது அது பேசிவா மாறும்.
ஸோ இட் இஸ் ஹோப்டு தட் த மேட்ச் வில் வி ஷல் வின் த மேட்ச்ல த மேட்ச் வில் பி ஒன்னா. இந்த இடத்துல நமக்கு சேல் இருக்கு, இங்க வில் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே பாருங்க, உங்களுக்கு அது புரியும். த மேட்ச் வில் பி ஒன் பை எஸ், த மேட்ச் இஸ் ஹோப்டு டு பி ஒன். அந்த மேட்ச் வந்து ஹோப் பண்ண கிடையாது, மேட்ச் வந்து ஹோப் படப்பட்ட கிடையாது. த மேட்ச் வின்னிங் இஸ் அவர் ஹோப்புங்கிற இடத்துல இது பேசிவே கிடையாது. வின்னிங் த மேட்ச் இஸ் ஹோப்டு பை எஸ்ங்கிற இடத்துல இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரே தப்பு. ஸோ 36 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி தான் கேஸ் ஆன்சரு. சம்படி டோல்ட் மீ தட் there had been an explosion in the town hall. யாரோ என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா டவுன் ஹால்ல எக்ஸ்ப்ளோஷன் இருந்துச்சு அப்படின்னு. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன சம்படி டோல்டு மீ, அப்ப யார் வந்து நான் வந்து சொல்லப்பட்டேன், நான் ஒருத்தரால் சொல்லப்பட்டேன். அதாவது என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க போது ஐ வாஸ் டோல்டு பை சம்படி அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஐ வாஸ் டோல்டு பை சம்படி, ஐ வாஸ் டோல்டு பை சம்படி, ஐ வாஸ் டோல்டு பை சம்படி, ஐ வாஸ் டோல்டு ஐ வாஸ் டோல்டு அபவுட் த எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல எனக்கு 2 கிளாஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விதை மட்டும் தான் பாசிட்டிவா மாத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு இது வராது. ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு, ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு இடத்துல அங்க டோல்டு தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம நான் இன்ஃபார்ம் போடணும்? வேற ஏதாச்சும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிற இடத்துல நான் இன்ஃபார்ம் போடலாம். அப்ப நான் பிஎஸ்சியும் அடிச்சு விட்டுருவேன். ஓகேவா? ஸோ அப்ப ஐ வாஸ் டோல்டு பை சம்படி அபவுட் எக்ஸ்ப்ளோஷன் இந்த டவுன் ஹால்ங்கிற இடத்துல மறுபடியும் எனக்கு இங்கே இவங்க ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இவங்க மாத்திருக்காங்க. அதாவது இந்த கிளாஸை மட்டும் தான் இவங்க மாத்திருக்காங்க தவிர இந்த கிளாஸ் இவங்க மாத்த கிடையாது. அப்ப நான் இதையும் அடிச்சு விட்டுறேன். இருந்தாலும் பாருங்களேன், தட் தேர் ஹேட் பீன் அன் எக்ஸ்ப்ளோஷன் இந்த டவுன் ஹால் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல இதை நான் வந்து இதையுமே நான் பேசிவா மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஹேட் பீன் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற இடத்துல இது வந்து டவுன் ஹால் ஹேட் பீன் இடத்துல நமக்கு சில டென்ஸுக்கு வந்து நமக்கு வந்து பேசிவ் இருக்காது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு டென்ஸ் நமக்கு இந்த ஹேட் பீன். அதனால நமக்கு ஹேட் பீன் நமக்கு என்னது? நமக்கு வந்து ஃபியூச்சர் நமக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நமக்கு இருக்கான்னு பாருங்களேன், இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா நமக்கு ஒரு 8 டென்ஸுக்கு மட்டும் தான் நமக்கு பேசிவ் வாய்ஸ் மாற்ற முடியும். என்னென்ன? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், அடுத்து வந்து சிம்பிள் ஃபியூச்சரு, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் நினைக்கிறேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ், அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். இந்த 8க்கு மட்டும் தான் நமக்கு டென்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 3 அந்த இதுக்குமே இருக்காது. இதுல 1 முடிச்சு போயிருக்காது. ஓகேவா? ஓகே, இட் இஸ் டைம் டு ரிங் த பெல் அப்படிங்கிற இடத்துல இட் இஸ் டைம் டு ரிங் த பெல்ங்கிற இடத்துல இது வந்து நமக்கு என்னவா இருக்கு? நமக்கு இன்ஃபினிட்டியோட வருது. அப்ப என்னன்னா இட் இஸ் டைம் ஃபார் த பெல் டு பி ரங். நம்ம இந்த இன்ஃபினிட்டி நம்ம வந்து என்னவா மாத்தணும்? பேசிவா மாத்தணும். ஸோ 2 + b + v3 மாத்தணும். அதை வச்சு பார்க்கும்போது இங்க 2 + b + v3 கிடையாது. இங்க வந்து 2 + b + v3 கிடையாது. இங்க 2 + b + v3 கிடையாது. இங்க மட்டும் தான் நமக்கு 2 + b + v3 இருக்கு. ஸோ 32 நமக்கு டி ஆன்சர் இருக்கு. அடுத்து 39, ஆஃப்டர் டிரைவிங் ப்ரொஃபசர் குமார், ஆஃப்டர் டிரைவிங் ப்ரொஃபசர் குமார் டு த மியூசியம் she dropped him at the hotel. அதாவது ஆஃப்டர் டிரைவிங் ப்ரொஃபசர் குமார் டு த மியூசியம் she dropped him at the hotel. இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் யூனிக்கா இருக்கோ அதை மட்டும் பாருங்களேன். ஆஃப்டர் she was driving இருக்கு. சம்பந்தமே இல்லாம டிரைவிங்கிற ஒரு வார்த்தை நான் ஃபைனைட் வெர்பு எதுக்கு வந்து எனக்கு ஃபைனைட் வெர்பா மாறுது? ஸோ கண்டிப்பா எனக்கு எதுக்கு வராது. டிரைவிங்கிற வார்த்தை எனக்கு எதுக்கு ஹேட் ட்ரிவனா வருது? எனக்கு இதுவுமே வராது. ஏன்னா ஹேட் ட்ரிவனுங்கும் போது நமக்கு அது ஆக்டிவ் வாய்ஸ் தானே, ஆக்டிவ் வாய்ஸ் தானே. இருந்தாலும் எதுக்கு டிரைவிங் எனக்கு இதா மாறுது? ஸோ அதுவுமே வராது. இந்த இடத்துல வாஸ் பீயிங் ட்ரிவனுங்கிற இடத்துல ஓகே நம்ம இதை வச்சுக்கலாம். வாஸ் பீயிங் ட்ரிவனுங்கிற இடத்துல நம்ம இதை வச்சுக்கலாம். டு த மியூசியம் ஃபர்ஸ்ட், தென் ஹி வாஸ் பீயிங் டிராப்ட் அட் திஸ் ஹோட்டலுக்கும் ஆஃப்டர் பீயிங் ட்ரிவன் டு த மியூசியம் இந்த இடத்துல பீயிங் ட்ரிவன் தான் நமக்கு வரணும். ஏன் அப்படி வரணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்த நான் பேசிவா மாற்றும் போது இந்த ஆஃப்டர் டிரைவிங் ப்ரொஃபசர் இந்த இடத்துல நான் இந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் வந்து நான் என்னவா மாத்துறேன்? நான் இந்த இடத்துல வந்து பீயிங் ட்ரிவன் மாத்துறேன். ஸோ ஆஃப்டர் பீயிங் ட்ரிவன் டு த மியூசியம் ப்ரொஃபசர் குமார் வந்து நமக்கு என்ன பண்றாங்க? சி டிராப்டுங்கிற இடத்துல இந்த டிராப்டு வந்து நமக்கு வாஸ் டிராப்டா மாறும். இந்த இடத்துல பீயிங் டிராப்டு தானே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல டிராப்டு வந்து எனக்கு V2வா இருக்கு, பாஸ்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு அது பேசிவா மாறும்போது எனக்கு என்னவா மாறணும்? டென்ஸ் மாறக்கூடாது. அப்ப எனக்கு கண்டிப்பா வாஸ் டிராப்டு தான் வரணும். ஸோ வாஸ் டிராப்டு எனக்கு இங்கே தான் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த கீவேர்ட்ஸ் வச்சு நான் இங்க போறேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற. அது சிம்பிள் சென்டென்ஸ்லயே ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் வச்சு தான் வரும். இது எல்லாமே நம்ம ஆர்எஸ் அகர்வால்ல இருந்து 2 ஃபைனட் வேர்ப் இருக்கு அதுல எடுத்துட்டு வரோம். ஏன் அப்படி எடுத்துட்டு வரோம்னா எப்படி நம்ம கீவேர்ட்ஸ் வச்சு எலிமினேட் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு முக்கியம். ஓகேவா? 39 நமக்கு டி ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி, யூ வில் ஹேவ் ஃபினிஷ்டு திஸ் ஒர்க் பை டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல will have finished இருக்கு. ஓகேவா? அப்ப this work will have been finished ன்னு வரணும். இந்த will have been finished இங்க இருக்கு. will have been finished இங்க இல்ல. will finished இங்க இல்ல. will have been finished இங்க இருக்கு. அப்புறம் by tomorrow இங்க இருக்கா? அந்த by tomorrow போட்டுக்கணும். இங்க வெறும் tomorrow மட்டும் தான் இருக்கு. சோ இது வராது. 40 நமக்கு என்ன ஆன்சர்? 40 நமக்கு டி ஆன்சர். ஓகேவா? சோ இந்த in each of the இந்த क्वेश्चन பாருங்களேன். in each of the question below there are 2 sentences இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குமா? நமக்கு 2 சென்டென்சஸ் இருக்குமா? பாத்தீங்களா? இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. And these 2 sentences are to be combined into a one sentences which should convey the same meaning as they conveyed by 2 sentences. அதாவது நான் இந்த 2 சென்டென்ஸையும் நான் ஒன்னு சேர்த்தணும். அப்படி ஒன்னு சேர்த்தும் போது 2 சென்டென்ஸும் தனியா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுதோ அதே ஒரு விஷயத்தை இவங்க கன்வே பண்ணணும். இட் இஸ் பாசிபிள் டு கம்பைன் த பேர் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் வேரியஸ் டிஃபரெண்ட் வே. அதாவது என்னன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல ஒண்ணுல மட்டும்தான் இதை வந்து கம்பைன் பண்ண முடியும் அர்த்தம் கிடையாது. வேரியஸ் வழியில கூட நம்ம கம்பைன் பண்ண முடியும். பிகினிங் ஆஃப் 3 சென்டென்சஸ் இஸ் கிவன் பிலோ ஈச் பேர் ஆஃப் த சென்டென்சஸ். அதாவது நான் அப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்குனேன்னா அதுக்கு பிகினிங்கா எனக்கு இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வரலாம், இல்ல 2 வரலாம், இல்ல 3மே வரலாம். ஓகேவா? யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் 2 or 3 none of them is the correct. அதாவது நீங்க கண்டுபிடிக்கணும் இதுல 3ல எதுலாம் வரும், எதுவுமே வரலன்னா அதையுமே நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? he can walk fast, he is tall. ஓகேவா? சோ அவன் வேகமா நடப்பான், அவன் டாலா இருக்கான். ஓகேவா? ஓகே, இதை நீங்க எடுத்துட்டோம்னா அவன் டாலா இருக்கான் பிகாஸ் அவன் வேகமா நடக்கிறனாலதான் அவன் டாலா இருக்கானா? கொஞ்சம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். அவன் வேகமா இருக்கிறனால அவன் டாலா நடக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல. அப்ப நமக்கு கண்டிப்பா ஒண்ணு வரவே வராது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு வராதுன்னா ஸோ ஒன்லி ஏவும் இல்ல ஏவும் பியும் வர்றது நமக்கு வராது. சரி, ஏ வர்றது வராது. ஏ வர்றதெல்லாம் நம்ம அடிச்சு விட்டால் நமக்கு போதும். அடுத்து பிகாஸ் ஹி இஸ் டால் ஹி கேன் வாக் ஃபாஸ்ட். ஸோ அவன் ஹி இஸ் டால், அவன் வந்து டாலு தான். ஏன் அவன் வாக்கா? பிகாஸ் ஹி கேன் வாக் ஃபாஸ்ட். அவன் வந்து வேகமா நடக்கிறனாலதான் அவன் டாலா இருக்கானா? இல்ல, அவன் டாலா இருக்கா பிகாஸ் அவன் டாலா இருக்கிறனால அவன் வேகமா நடக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப டாலா இருக்கிறனால ஒரு காலை வந்து இப்ப நமக்கு சீக்கிரமா ஒரு அடியில இருந்து இன்னொரு அடிக்கு சீக்கிரமா இது வைக்க முடியும். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க இங்க வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 10 கவுண்ட் வைக்கும் போது இவங்க வந்து 10 கவுண்ட் வச்சு அவங்க இங்க வராங்கன்னா இந்த டாலா இருக்கவங்க 10 கவுண்ட் வச்சு அவங்க இங்க தருவாங்களா? ஸோ அதைத்தான் சொல்றாங்க. அவன் என்னன்னா அவன் வந்து டாலா இருக்கிறதுக்கான காரணமே அவன் வேகமா நடக்கிறதுன்னு சொல்றது தப்பு. ஆனா அவன் வந்து டாலா இருக்கிறனால அவன் வேகமா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, அடுத்து சின்ஸ் ஹி கேனுங்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஹி கேன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வெறும் கேனோட தான் நிப்பாட்டுது. நம்ம வாக் பாஸ்ட்டை பத்தி சொல்றாங்களா இல்ல ஹி ஸ்டாலை பத்தி சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு மாதிரி பிளண்டரா இருக்கு. ஸோ இந்த 3 வராது. ஸோ நமக்கு 41 நமக்கு என்ன ஆன்சரு? ஒன்லி பி மட்டும் தான் வரும். ஓகேவா? அடுத்து ஹி ஷார்ட் சைட்டட் அதர்வைஸ் ஹி இஸ் ஃபிட் ஃபார் த போஸ்ட். அவன் வந்து அவனுக்கு வந்து கண்ணு வந்து கொஞ்சம் கிட்ட பார்வை தெரியல, இல்லாம இருந்தா அவன் இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸப்ட் தட் ஹி இஸ் ஷார்ட் சைட்டட் அதர்வைஸ் ஹி இஸ் ஃபிட் ஃபார் த போஸ்ட்ங்கிறது வரதா வரும். இஃப் ஹி வாஸ் நாட் அப்படிங்கிற இடத்தும் போது இஃப் ஹி வாஸ் நாட் ஷார்ட் சைட்டடுங்க வந்துட்டா மறுபடியும் இந்த அதர்வைஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தணும். ஸோ கண்டிப்பா 2 வராது. ஸோ பி வச்சது நமக்கு ஆப்ஷனா வராது. டெஸ்பைட் பீயிங் அவன் ஷார்ட் சைட்டடா இருந்தாலும் அவனை எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்கிட்டதை பத்தி பேசவே கிடையாதுல்ல. ஸோ கண்டிப்பா நமக்கு 3யுமே வராது. ஸோ நமக்கு ஒன்லி ஏதை மட்டும்தான் வரும். இது எல்லாமே நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்தது. ஓகேவா? த தீஃப் என்டர்ட் த ரூம் ஹி ஃபவுண்ட் இட் எம்டி. தீஃப் வந்து திருட வந்திருக்கான் ரூம்ல, பட் ஆனா ரூம்ல வந்து எம்டியா இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, என்டரிங் த ரூம் ஹி ஃபவுண்ட் த ரூம் கில்ட்டி அப்படிங்கும்போது கரெக்டா வரும். ஆல்தோ த தீஃப், ஏன்னா ஆல்தோ என்னதான் வந்தாலும் ரூம் எம்டியா இருக்குங்கும் போது அந்த இடத்துல கான்ட்ராஸ்டா இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கஷ்டமா இருந்து இவன் உள்ளுக்குள்ள போய் திருடிட்டு வந்தாங்கிறது வேற. ஆல்தோ த தீஃப் என்டர்ட் த ரூம் ஹி ஃபவுண்ட் இட் எம்டிங்கிறது நமக்கு ரொம்ப பிளண்டரா இருக்கு. ஆஸ் சூன் அஸ் த என்டர்ட் த ரூம் ஹி ஃபவுண்ட் இட் எம்டி. இல்ல, ஆஸ் சூன் அஸ் பத்தி பேசியிருக்காங்களா? உள்ளுக்குள்ள போனதும் அவன் இந்த மாதிரி பார்த்தாங்கிறது பேசியிருக்காங்களா? தேவையில்லைல்ல. அப்ப நமக்கு என்ன சொல்லலாம்? என்டரிங் த ரூம் ஹி ஃபவுண்ட் இட் கில்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஹி ஃபவுண்ட் இட் எம்டின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மாறி போச்சு. ஸோ அடுத்து 44
ஹி சாமி ஹி கேம் டு மீ, அவன் என்ன பார்த்ததும் அவன் என் கிட்ட வந்தான். ஓகேவா? சின்ஸ் ஹி சாமி ஹி கேம் டு மீங்கிற இடத்துல சின்ஸ் அதுல இருந்து அப்படிங்கிறது வராது. அவன் என்ன பார்த்தது வந்துட்டான், அவன் என்ன பார்த்தது என்ன தோடி வந்துட்டான். நோ சூனர் அவன் பார்த்து முடிச்சதுக்குள்ளே அவன் அவன் நோக்கி வந்துட்டான் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு பி அண்ட் சி வரும். ஓகேவா? த ஷாப் கீப்பர்ஸ் க்ளோஸ் டு த ஷாப். ஷாப் கீப்பர் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா கடையை மூடிட்டாங்க. தே ஃபியர்ட் ஆர்சன்ஸ் ஆர் லூட்டிங். தே ஃபியர் ஆர்சன் அண்ட் லூட்டிங். என்னன்னா ஷாப் கீப்பர் வந்து கடையை மூடிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆர்சன்னா யாருன்னா தீ பற்ற வைத்து அந்த கலகம் செய்யக்கூடியவங்களும், லூட்டிங்னா அந்த கொள்ளையடிக்கிறவங்களும். எதுக்கு? அந்த கலவரத்தப்ப பண்ணுவாங்கல்ல அதுதான். ஸோ வித் அப்ரிஹென்ஷன் ஆஃப் ஆர்சன், ஆர்சன் மேல உள்ள அப்ரிஹென்ஷனால ஷாப் கீப்பர் வந்து கடையை மூடிட்டாரு அப்படின்னு வச்சிடலாம். ஏன்னா ஃபியர்டுங்கிறத நம்ம வந்து அப்ரிஹென்ஷனா போட்டுடலாம். ஓகேவா? அப்ரிஹெண்டிங் த க்ளோசர் ஆஃப் த அப்ரிஹெண்டிங். நீங்க எதை பார்த்து அப்ரிஹெண்ட் பண்றீங்க? க்ளோசரை பார்த்து அப்ரிஹெண்ட் பண்றீங்க கிடையாது. ஆர்சன் அண்ட் லூட்டிங்கை பார்த்தா நீங்க அப்ரிஹெண்ட் பண்றீங்க. அப்ப நமக்கு இது வரவே வராது. ஸோ பி வச்சு வர்றது நமக்கு ஆப்ஷனா வராது. ஃபியரிங் த ஆர்சன் அண்ட் லூட்டிங் பை த ஷாப் கீப்பர், லூட்டிங் பை த ஷாப் கீப்பர் தே க்ளோஸ் டு த ஷாப்ஸ் வந்து வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 45 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு ஏ ஆன்சரு. ஹி செட் மே காட் கிராண்ட் பீஸ் டு பி த டிபார்ட்டட் சவுட் அப்படிங்கிற இடத்துல இதை வந்து நான் இன்னொரு ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஹி செட்டுங்கும் போது எனக்கு ரிப்போர்ட்டிங் போகும்போது எனக்கு என்னவா இருக்கு? எனக்கு பாஸ்ட்ல இருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து இதை எப்படி கன்வே பண்றாங்க? எனக்கு எனக்கு இதுல வரக்கூடிய ரிப்போர்ட்டிங் வெப் எனக்கு பாஸ்ட்ல தான் வரணும். ஓகே, நல்லா தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல இது வந்து அவங்க வந்து ஒரு ஆப்டேட்டிவ், ஒரு வாழ்த்து மாதிரி சொல்றாங்கல்ல, ஒரு வாழ்த்து மாதிரி, ஒரு பிரார்த்தனை மாதிரி. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அங்க விஸ்வோ பிரேயரோ போட்டுக்கலாம். ஓகேவா? விஸ்வோ பிரேயரோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேட் போடணும். ஸோ தேட் ஓகேவா? தேட் இந்த இடத்துல மே காட் கிராண்ட் பீஸ் பி டிபார்ட்டட் சவுல். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் காடுக்கு பக்கத்துல நமக்கு இந்த மே வந்துடணும். இங்க நமக்கு இங்க வந்துடணும் காடு மே கிராண்ட்னு வந்துடணும். இந்த மே வந்து நமக்கு மைட்டா மாறணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைட்டு காடுன்னு வந்திருக்கு. இது தப்பு. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம மாறும்போது அந்த மாடல் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள போயிடணும். காடு மே கிராண்ட்ங்கிற இடத்துல இங்க மே இருக்கு. நம்ம கண்டிப்பா அதனுடைய V2 ஃபார்முக்கு மாறணும். அப்ப நமக்கு இது வராது. அடுத்து காடு டு கிராண்ட் பீஸ்ங்கிற இடத்துல இது நமக்கு அப்படியே பிளண்டரா இருக்கு. இதே நமக்கு கரெக்டா வரும். ஏன்னா என்னதான் மேக்கு பதிலா மைட்டுக்கு பதிலா உட்டு வந்திருந்தாலும் இதுவும் நமக்கு V2 தான். இதுவும் நமக்கு V2 தான். கிராண்ட் பீஸ் டு த டிபார்ட்டட் சவுல். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? ஆப்ஷனை மட்டும் தான் எலிமினேட் பண்ணேன். இது எல்லாமே நம்ம ஆர்எஸ் வால் புக்ல இருக்க கொஸ்டின் கேஸ். ஆர் யூ அலோன் மை சன் அப்படின்னு ஆஸ்க்ட் ஏ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிகைண்ட் மீ. அப்ப ஏ சாஃப்ட் வாய்ஸ் பிகைண்ட் மீ அப்படிங்கிற இடத்துல ஏ சாஃப்ட் வாய்ஸ் ஃப்ரம் மை பேக். ஓகே, ஏ சாஃப்ட் வாய்ஸ் செட் டு மீ. இது என்கிட்ட சொல்லுச்சா? இல்ல, கேள்வி கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு என்ன சொல்லணும்? நமக்கு ஆஸ்க்டு மீன் போடணும். ஸோ அப்போ இது வராது. ஏ சாஃப்ட் வாய்ஸ் ஆஸ்க்டு வூம் அப்படிங்கிறது எனக்கு அது சொல்ல கிடையாது. ஓகே, இது இருந்தாலும் நான் இதை வச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த ஏ சாஃப்ட் வாய்ஸ் பிகைண்ட் மீ இது எனக்கு பிகைண்ட் மீ இருக்கு. ஓகே, நான் இதையும் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் பிஏ மட்டும் தானே அடிச்சு விட்டுருக்கேன். ஆமா. ஆர் யூ அலோன்சன் அப்படிங்கிற இடத்துல இது நமக்கு என்னவா மாறணும்? யூ ஆர் அலோன் தானே வரணும். அதாவது என்ன பார்த்து கேட்கறாங்க அப்படின்னா நான் அவங்க என்ன பார்த்தா கேட்கறாங்க. ஸோ அப்ப எ சாஃப்ட் வாய்ஸ் ஃப்ரம் மை பேக் ஆஸ்க்டு இஃப் ஐ வாஸ் அலோன். இஃப் ஐ வாஸ் அலோனுங்கிற இடத்துல இஃப் ஐ வாஸ் அலோனா இங்க பாருங்க. இஃப் ஐ வாஸ் அலோனு, இஃப் ஐ வாஸ் அலோனு, ஐ வாஸ் டூயிங் தேர் அலோன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எனக்கு பாஸ்ட் டென்ஸா மாறணும். எனக்கு அது பாஸ்ட் கண்டினியூஸா மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால என்ன பண்றேன்? நான் சி அடிச்சு விடுறேன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாருங்க, ஆஸ்க்டு இஃப் ஐ வாஸ் அலோன், ஆஸ்க்டு இஃப் ஐ வாஸ் அலோன் சேமா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்னன்னா எ சாஃப்ட் விசன் ஃப்ரம் மை பேக்குக்கும் எ சாஃப்ட் விசன் எ சாஃப்ட் வாய்ஸ் பிகைண்ட் மீக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் டி. அப்ப எனக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வந்து நான் வந்து ஓகேவா இருக்கேனா, நான் வந்து தனியா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஸோ 47 நமக்கு என்ன ஆன்சரு? 47 நமக்கு டி ஆன்சரு. அடுத்து 48வது கேள்வி. ஹி செட் ஐ மஸ்ட் கோ நெக்ஸ்ட் வீக். ஹி செட் ஐ மஸ்ட் கோ நெக்ஸ்ட் வீக். அப்ப நீங்க நீங்க என்ன பாருங்க, ஆப்ஷனை எலிவேட் பண்ணுங்க. ஹி செட்டு தட்டு ஹி இந்த இடத்துல மஸ்ட்ன்னு இருக்கா? மஸ்ட் கோ அப்படிங்கிற இடத்துலயே நல்லா பாருங்க, மஸ்ட் வந்து நமக்கு மாடல் தான். ஸோ இது வந்து நமக்கு என்னவா மாறணும்? நமக்கு இங்க போகும்போது நமக்கு பாஸ்டா மாறணும். நமக்கு மஸ்ட்ங்கிறது பாஸ்ட் கிடையாது, மஸ்ட்ங்கிறது பாஸ்ட் கிடையாது. இந்த இடத்துல மைட் வந்திருக்கணும். ஸோ மைட் இல்லாம நமக்கு வேற இருக்கு, உட் இருக்கு. இப்போதைக்கு இதை நான் வச்சுக்கிறேன். ஹி வாஸ் டு கோ அப்படிங்கிறது வர தேவையில்லை. ஏன்னா மாடல் வந்து நமக்கு எப்படி பிஓபா மாறும். அப்ப மஸ்ட் கோ நெக்ஸ்ட் வீக்குங்கிறது மஸ்ட்டுங்கும் போது அது வந்து ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு ஆப்ளிகேஷன் பத்தி பேசுது. ஸோ அப்ப மஸ்ட்டுங்கிறது நமக்கு ஹேவ் டு கோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ மஸ்ட்டுங்கிறது நமக்கு என்னவா மாதிரி நமக்கு ஹேவ் டு கோ த ஃபாலோவிங் வீக்.
நெக்ஸ்ட் வீக்குங்கிறது நமக்கு என்ன சொல்லலாம், ஃபாலோவிங் வீக்னு சொல்லலாம். ஸோ ஃபாலோவிங் வீக் நமக்கு இங்க இருக்கு. இருந்தாலும் நமக்கு பியும் சியும் வராது. அதனால நமக்கு 48 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு சி ஆன்சரு. 49 he said to her don't read so fast. இதை வந்து நான் வேற ஸ்பீச்சுக்கு மாத்துறேன்னா he said to her don't read so fast. don't read so fast. ஓகேவா? he told her not to don't read. அதாவது ஒரு இம்பெரேட்டிவ் வந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா not to, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் வச்சு இப்போ பயன்படுத்துவோம். அப்படி பார்க்கும்போது he told her not to read so fast அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 49வது கேள்விக்கு நமக்கு ஏன் ஆன்சர். அடுத்து 50வது கேள்வி ஐ டோன்ட் நோ த வே டூ யூ. எனக்கு வழி தெரியல, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறத நான் வந்து வேற ஸ்பீச்சுக்கு மாத்துற மாதிரி இருந்தா he said, he askடுங்கும் போது he asked, ஏன்னா he askடுங்கிற இடத்துல நான் இதை மாத்துவோம், நான் askடுன்னு போடலாம், இல்லை செட்டுன்னு போடலாம், எதுவும் வேணா போடலாம். he said, told, said, ஓகே போட்டதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ த வே டூ யூ அப்படிங்கிற இடத்துல ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஹி டிடின்ட் நோ, ஓகே சிம்பிள் பாஸ்ட் தான். ஹி வாஸ் நாட் நோங்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல ப்ரோக்ரஸிவ் வந்திருக்கு சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதை நம்ம அடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? நம்ம இதை அடிச்சு விட்டுறலாம். அடுத்து ஹி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ நியூ அப்படிங்கிற வருது. ஓகேவா? இஃப் ஐ நியூ த வே விச் ஹி டிடின்ட். ஓகேவா? ஓகே. he didn't know the way and did I know it அப்படிங்கிற இடத்துல and did I know it அதுக்கு சம்பந்தமே எல்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல did I know it அப்படிங்கிற இடத்துல வருது. so he said that he didn't know the way and asked me if I did. so அப்ப அவன் என்ன சொல்றாங்க, நல்லா பாருங்க, கிளவரான கொஸ்டின். ஏன்னா இந்த இடத்துல அவன் கேள்வி கேட்கல, அவன் கேள்வி கேட்டது இந்த கிளாஸ்ல. நல்லா பாருங்களேன், எனக்கு வழி தெரியல, உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது தான் கேள்வி கேட்கறான். அப்ப இந்த இடத்துல அவன் என்ன பண்றான், செட் பண்றான். he said that he didn't know the way and அதுக்கப்புறம் என்ன ஆகுது, and அதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்கறான், என்னண்டு, உனக்கு தெரியுமாண்டு. ஸோ இது வந்து ஒரு கிளவரான கொஸ்டின். 50வது கேள்வி நமக்கு சி ஆன்சர். he said will you listen to such a man. வந்து நான் அடுத்த கன்வெர்டட் ஸ்பீச்சுக்கு மாத்திரேன்னா இந்த இடத்துல நம்ம கேள்விக்குறிதான் இருக்கு. ஸோ ஆஸ்கிடுதம். ஓகே போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், நான் அந்த 2 இதை பிரேக் பண்றதுக்காக நான் தேட்டுக்கு பதிலாக நான் வெதரோ இப்போ போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் வில்லு வந்து எனக்கு என்னவா மாறும், எனக்கு அது உட்டா மாறணும். இங்க எனக்கு அது உட்டா மாற கிடையாது. ஸோ எனக்கு 51வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சரு, எனக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 52வது கேள்வி மேரி செட் டு ராபர்ட் லெட் ஹிம் கம் தேன் வி செல் சி அப்படிங்கிற இடத்துல இதை நான் வந்து இன்னொரு ஸ்பீச்சா மாத்திர மாதிரி இருந்தா மேரி செட் டு ராபர்ட் லெட் ஹிம் கம் அப்படிங்கிற இடத்துல தென் வி செல் சி அப்படிங்கிற இடத்துல நல்லா பாருங்க, தென் வி செல் சி இந்த இடத்துல வி வுட் சி ஹிம், இந்த இடத்துல வந்து இஃப் ஹி கேம் சேல் சி. அடுத்து வந்து சேல் வந்து நமக்கு என்னவா மாறி இருக்கணும், நமக்கு சுட்டா மாறி இருக்கணும், இல்ல பாஸ்ட்ல மாறி இருக்கணும். இதுல வந்து நமக்கு எதுவுமே மாற கிடையாது. ஓகேவா? மேரி டோல்டு ராபர்ட் தட் தே வுட் see him if he might come. அப்ப நமக்கு அவன் வந்தா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு 52 நமக்கு என்ன ஆன்சர் வரும், 52க்கு நமக்கு டி ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே அடுத்து 53வது கேள்வி he said I have often told you not to waste your time அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது வந்து நமக்கு இன்னொரு ஸ்பீச்சுக்கு மாத்திரமா இருந்தா he said that I have often told. இந்த இடத்துல have toldங்க நமக்கு present perfect, இது வந்து நமக்கு past perfect மாறணும். ஸோ had told ஓகே. அடுத்து had told ஓகே, had often suggested எதுக்கு நமக்கு தேவையில்லாம இங்க வரும், சஜஸ்டட் கூட வந்துடலாம். ஓகே நமக்கு இந்த மாதிரி அவங்க டைப் பேஸ் பண்ணா சொல்ற மாதிரி வருது. அடுத்து he had told வருது. ஓகே அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா not to waste your time. he has often told him not to waste your time. he has told that he had not told him not to waste your time கிடையாது, his time. not to I have often told you not to waste your time அப்படிங்கிற இடத்துல இந்த இஸ்ங்க நமக்கு யாரு, நமக்கு அந்த யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்கள தான் வரும். ஸோ யுவர் டைம் வராது, ஹிஸ் டைம் தான் வரும். ஸோ 53 நமக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இந்த ப்ரொனவுனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை மஸ்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து 54வது கேள்வி ராஜன் செட்டு ஓ தட் ஐ வேர் ஏ சைல்டு அகைன் அப்படிங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றான், ஓ அப்ப நான் மறுபடியும் சின்ன பையனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்றதோ வண்டர் பண்றதோ ஸ்ட்ராங்லி விசிடோ ஓகே நல்லதுதான். இருந்தாலும் தட் ஐ வேர் ஏ சைல்டு அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு பிரசன்ட்ல இருக்கு. அப்ப நமக்கு சாரி பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. நமக்கு அது என்ன மாறும், நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறணும். ஹி வாஸ் ஏ சைல்டுங்கிற இடத்துல இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது, இதுவே நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது, இதுதான் நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இது நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலே நமக்கு போதுமானதா இருக்கு. 54 நமக்கு சி ஆன்சர். அடுத்து 55 ஐ செட் டு மை பிரதர் லெட் அஸ் கோ சம் ஹில் ஸ்டேஷன் ஃபார் ஏ சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, பிரதர் கிட்ட சஜஸ்ட் பண்றாங்க, ஆஸ்க் பண்ண கிடையாது, ஏன்னா கேட்க கிடையாது, வாங்க போலாமான்னு சொல்லி கேட்க கிடையாது, இங்கே கேட்க கிடையாது. அதே மாதிரி இவங்களை வந்து அனுமதிக்கவும் கிடையாது.
நான் பேசிக்கா ரிப்போர்ட்டிங் வெப்ப வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இது எனக்கு ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ 55க்கு எனக்கு என்ன ஆன்சர் கைஸ்? 55க்கு எனக்கு டி ஆன்சர். ஆஃப் த நாவல்ஸ் ஹி ஹஸ் ரிட்டன், அவன் எழுதுனதுலயே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் பெஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல தி வந்திருக்கு, பின்னாடி சூப்பர்லேட்டிவ் வரலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இங்க நல்லா பாருங்க, அவன் எழுதின புத்தகத்திலேயே, அப்ப இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண கிடையாது, ஒட்டுமொத்த விஷயத்தையுமே கம்பேர் பண்றாங்க. அப்படி இருக்கும் நம்ம இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் வரலாம். மோஸ்ட் யூனிக் வரக்கூடாது. ஏன்னா யூனிக்கே ஒரு விதமான தனி வார்த்தை தான், அதுக்கு மோஸ்டோ மோரோ தேவை கிடையாது. பெட்டர் வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்ல வரணும். இவங்க ரெண்டு விஷயத்தை பத்தி கம்பேர் பண்ண கிடையாது. மோஸ்ட் பெட்டர் வராது. ஏன்னா மோஸ்ட்டுக்கு நமக்கு சூப்பர்லேட்டிவ் தான். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நமக்கு மோரே போட்டாலுமே அது தப்பு தான். ஏன்னா இது வந்து நமக்கு ஈஸியா மாறிடும். இது வந்து நமக்கு மோனோ சிலபிக் தானே, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 56 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 57, நோ சூனர் டேஷ் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த பிளாட்ஃபார்ம் தேன் இட் பிகேன், நோ சூனர் ஹேட் த ட்ரெயின் லெஃப்ட், நோ சூனர் ஹேட் த ட்ரெயின் லெஃப்ட்ங்கிற இடத்துல இது V3. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும்? நமக்கு பாஸ்ட்ல வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் வரணும். ஸோ அப்ப ஹேட் தான் வரும். தேன் இட் பிகேன் டு ரெயின் ஹெவிலி. ஸோ 57 நமக்கு என்ன? நமக்கு ஏ ஆன்சர். சி இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் as, இஃப் நாட் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஹர் எல்டர் சிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஸோ தேன் வந்திருக்கு. கண்டிப்பா நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும்? நமக்கு கம்பேரிட்டிவ் வந்திருக்கணும். ஸோ மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டுக்கு நமக்கு சூப்பர்லேட்டிவ், இன்டெலிஜென்ட்டுக்கு நமக்கு வெறுமனே அந்த இது மட்டும்தான். ஸோ இது சிம்பிள் தான், சாரி பாசிட்டிவ் தான். மச் இன்டெலிஜென்ட் தப்பு தான். ஸோ இப்போ மோர் இன்டெலிஜென்ட் தான் வரணும். ஏன்னா அந்த அந்த இந்த இந்த ஒரு விஷயத்துல அவளையும் அவளுடைய எல்டர் சிஸ்டத்தையும் நம்ம என்ன பண்றாங்க? நம்ம கம்பேர் பண்றாங்க. அடுத்து 59வது கேள்வி, நத்திங் குட் பி worse than the way. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. தேன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு இங்க என்ன வரும்? நமக்கு கம்பேரிட்டிவ் தான் வரணும். இந்த இடத்துல பேடு, ஒஸ்ட். ஸோ அப்ப நமக்கு மோர் பேட் வராது. ஒஸ்ட் வந்து நமக்கு சூப்பர்லேட்டிவ் தான், பேடு வந்து நமக்கு பாசிட்டிவ் தான், ஓஸ் தான் நமக்கு கம்பேரிட்டிவ். ஸோ 59 நமக்கு டி ஆன்சர். அமாங் த 4 contestant, அப்ப நமக்கு இந்த இடத்துல 4 விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. ஸோ மோர் தென் 2. கண்டிப்பா நமக்கு இந்த டிக்கு பார்த்தா நமக்கு சூப்பர்லேட்டிவ் தான் வரணும். ஸோ த மோஸ்ட் குவாலிஃபைட் கிடையாது, த பெஸ்ட், மோஸ்ட் ஓகே வச்சுக்கலாம், பெட்டர் வராது, மோஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ தோ நாட் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? நமக்கு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஸோ கண்டிப்பா நமக்கு பெட்டர் வராது. இந்த இடத்துல நமக்கு மோஸ்டே வராது. அமாங் த 4 கேண்டிடேட்ஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிஃபைட் பொசிஷன், தோ நாட் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேவா? ஸோ 60 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு சி ஆன்சர் கேஸ். ஓகே கேஸ். அடுத்து 61வது கேள்வி, ஒய் டோன்ட் யூ சிட் டவுன் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது என்ன விதமான டைப் சென்டென்ஸ்? ஓகேவா? இது வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இது இன்ட்ராகேட்டிவா இல்லை எக்ஸ்கிளமேட்டரியா டிக்ளரேட்டிவான்னு பார்த்தா நல்லா பாருங்களேன். ஒய் டோன்ட் யூ சிட் டவுன் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஏன் நீ உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் இளைப்பாறக்கூடாதுங்கிறது அந்த இடத்துல நம்ம அவனுக்கு கட்டளையோ இல்லை சஜஷன்ஸோ போடுறோம் தெரியுமா? ஆனால் அது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்குவிசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிம்போம். அது நம்ம கொடுக்க கிடையாது. கொஸ்டின் மார்க்கை போட்டு நம்ம இன்ட்ராகேட்டிவ் போட்டக்கூடாது. இது வந்து கொஸ்டின் மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பரேட்டிவ் தான். ஓகேவா? ஓகே. அடுத்து, ஹேட் ஐ நோன் அபவுட் த மீட்டிங் ஐ வுட் ஹவ் அட்டெண்டட், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எந்த விதமான சென்டென்ஸ்னா, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அட்டன் பண்ணியிருப்பேங்கிறது கேள்வியா? கிடையாது. அது என்ன ஆச்சரியமா? கிடையாது. அது என்ன கட்டளையா? கிடையாது. அது நமக்கு என்னது? டிக்ளரேட்டிவ். டோன்ட் யூ டேர் டு ஸ்பீக் டு மீ லைக் தட், என்கிட்ட அப்படி பேசணும்னு நினைச்சே பார்க்காது அப்படிங்கிற இடத்துல நமக்கு போபோ வச்சு வருது. ஸோ கண்டிப்பா நமக்கு எக்ஸ்கிளமேட்டரி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சாரி, இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள்ல நீங்க இதை போட்டலாம், சி போட்டலாம், வர வாய்ப்பே இல்லை. இது வந்து நமக்கு இம்பரேட்டிவ் தான். இது வந்து அவங்க ஒரு மாதிரி திட்டுற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிடாது அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 64, வாட் வுடின்ட் ஐ கிவ் டு சி ஹர் அகைன், நான் நான் என்ன அவங்கள்ட்ட கொடுத்து திருப்பி அதை பார்க்கறது, நான் என்னதான் என் சொத்தையே ஃபுல்லா எழுதி வைக்கவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அது வந்து நமக்கு மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு. எக்ஸ்கிளமேட்டரி, லெட் த அக்யூஸ்டு பி brought பிஃபோர் த கோர்ட், கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கும் போது அது வந்து ஒரு விதமான கட்டளை வாக்கியமா இருக்கு. 65 நமக்கு பி ஆன்சர் கைஸ். ஓகேவா? அடுத்து, ஹேவிங் ஃபினிஷ்டு த அசைன்மெண்ட் ஷி லெஃப்ட் த லைப்ரரிங்கிற இடத்துல இந்த ஹேவிங் ஃபினிஷ்டு அசைன்மெண்ட்டுக்கு நமக்கு என்னது கைஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். இது நவுன் கிளாஸ் கிடையாது, அட்வர்ப் கிளாஸ் ஆஃப் டைம் கிடையாது, ஜெரண்ட் கிளாஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரேஸ் தான். வாட் எவர் யூ டிசைடு வில் பி அக்செப்டட் டு அஸ், வாட் எவர் யூ டிசைடுங்கிறது நமக்கு சப்ஜெக்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட் தான். இது வந்து நமக்கு என்னது? நவுன் கிளாஸ். ஸோ நவுன் கிளாஸ் மட்டும் நமக்கு சப்ஜெக்டா வரும். ஓகேவா? ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஏன் இந்த கிளாஸா போட்டோம் பிரேஸா போடலன்னா, டிசைடுங்கிறது நமக்கு V2 தான். ஸோ நமக்கு பிரேஸ் வராது. 67 வரைக்கும் நமக்கு பி ஆன்சர் இருக்கு. அடுத்து 68, ஹர் பிளான் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் வாஸ் வெல் ரிவைஸ்டு. ஹர் பிளான் என்னது?
டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் அவளுடைய பிளான். அப்ப இந்த இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, நமக்கு அட்ஜெக்டிவா ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஸோ ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸை நான் கிளாஸஸ் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாம டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹி லெஃப்ட் ஹவ் அப்படிங்கிற இடத்துல ஹி லெஃப்ட் ஹவ் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ். என்னவா ஆக்ட் ஆகுது, அட்வர்பியலா ஆக்ட் ஆகுது. 69 நமக்கு ஆன்சர் கேஸ். த நியூஸ் தட் ஹி ஹேட் ரிசைன்ட் ஷாக்டு எவ்ரிஒன். தட் த நியூஸ் தட் ஹி ஹேட் ரிசைன்ட், அந்த நியூஸை பத்தி தான் பேசுது. அப்ப நமக்கு இது என்னது, இது வந்து நமக்கு ஒரு நவுன் கிளாஸ் தான். அப்போசிட்டிவ் டு நியூஸ் அப்படின்னு சொல்லி வருது. நல்லா பாருங்களேன், இது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸும் வரும். அது வந்து நியூஸ் வந்து குவாலிஃபை பண்ணுது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு இங்கே ஒரு கமா இருக்கணும், இங்கேயும் ஒரு கமா இருக்குன்னா, கமா போட்டோம்னா தட் ஹி ஹேட் ரிசைனுங்கிறது நமக்கு ஒரு விதமான நவுன் கிளாஸ் தான். அது வந்து நமக்கு இந்த நியூஸோட அப்போசிட்டிவா இருக்கு. ஸோ கரெக்டு தான், அதை பத்தி பேசுது. ஓகேவா? மை ஃப்ரெண்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறது தெரியுமா, அது மாதிரி தான். ஸோ இந்த அசர்ட்டிவா நம்ம நெகட்டிவா மாற்றணும். ஹி ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அதை வந்து ஸோ வந்து ரெண்டு விதமான நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நல்லா பாருங்க, நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம புக்கில் கிளாஸ்லலாம் என்ன சொல்லியிருப்போம்னா, ஹீ இஸ் வெல் அப்படின்னு போட்டிருந்தா ஹீ இஸ் வெல்லுங்கிறத நம்ம என்னன்னு மாத்திருப்போம், ஹீ இஸ் நாட் வெல்லுன்னு மாத்திருப்போம். ஹீ இஸ் நாட் வெல்லுன்னு மாத்திருப்போம். ஆக்சுவலா இது தப்பான்னு கேட்டா இந்த மாதிரி போடலாம். ஆனா நீ ஃபார்ச்சுனேட்டா நமக்கு இதே டைப்ல தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஆனா நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு அது மட்டும் கிடையாது. ஹீ இஸ் வெல்லுல நம்ம இதை எப்படி தெரியுமா மாத்தணும், இதை நெகட்டிவா மாற்றும் போது நம்ம இதோட மீனிங் மாறாம மாறணும். ஹீ இஸ் நாட் அன்வெல். அப்ப என்ன அர்த்தம், அவன் நாட் அன்வெல்னா ரெண்டு நெகட்டிவ் அடிச்சு விட்டா நமக்கு ஒரு மீனிங் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல லிட்டோட்ஸுக்கு சமம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவன் பொறுப்பு எப்பயுமே அவன் ஞாபகத்தில் வச்சிருப்பான் அப்படிங்கிறது, அவன் பொறுப்பு என்னைக்குமே அவன் மறக்க மாட்டான். என்னைக்குமே நெவர் ஃபர்கெட்ஸ்னா ரெண்டு நெகட்டிவ் வந்திருக்கு. ஆனா இதனுடைய மீனிங் வந்து நமக்கு என்ன, இதுதான் மீனிங், அதனுடைய மீனிங். ஓகேவா? அடுத்து எக்ஸ்கிளமேட்டரிய ஸ்டேட்மெண்ட்டா மாற்ற சொல்லியிருக்கான். ஓகேவா? ஹவு வண்டர்ஃபுல் இட் இஸ் டு வாட்ச் த சன்ரைஸ் ஓவர் த மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்கிளமேட்டரி. இதை நான் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திர மாதிரி இருந்தா இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் டு வாட்ச் த சன்ரைஸ் ஓவர் த மவுண்டன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு இஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வராது. இட் இஸ் வண்டர்ஃபுல் ஹவு ஒன் கேன் வாட்சிங்கிறது வராது. வாட்சிங் த சன்ரைஸ் ஓவர் த மவுண்டைன் இஸ் எ வண்டர்ஃபுல் சைட்டுங்கிறது தான் ஒரு விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அதாவது மவுண்டெயினுக்கு மேல சன்ரைஸை பார்ப்பது என்பது ஒரு அழகான ஒரு காட்சி அப்படிங்கிறது, அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் வண்டர்ஃபுல் ஹவு ஒன் கேன் வாட்ச் த சன்ரைஸ் ஓவர் த மவுண்டெயினுங்கிறது நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸ்கிளமேட்டரியில இருந்து மாதிரியே இருக்கு. அதனால நமக்கு 72 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 73 யூ சுட் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ்ங்கிற இடத்துல இதை நான் கட்டளையா மாற்றும் போது எனக்கு என்ன வரணும், எனக்கு வந்து வேர்பு தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ வேர்பு ஃபர்ஸ்ட் மாதிரி எனக்கு இதுதான் இருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். 73க்கு என்ன ஆன்சரு, எனக்கு பி ஆன்சர். அடுத்து 74 இன்டராகேட்டிவ் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இஸ் இன் ஆனஸ்டி த பெஸ்ட் பாலிசி அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை அப்படியே மாத்துக்கங்க. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஏண்டா அங்க நெகட்டிவ் இருக்கே அப்படின்னா இசின்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன, நமக்கு இது வந்து ஒரு டேக் தான். நமக்கு டேக் வந்து நமக்கு சென்டென்ஸாக மாறும், நமக்கு என்னவா மாறி நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டேக்னுடைய கான்செப்ட் புரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுங்கிறது தெரியும். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் த இம்பெரேட்டிவ் இன்டு இன்க்யூசிட்டிவ் இன்டராகேட்டிவ். அதாவது தண்ணி கொடுங்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். ஸோ க்ளோஸ் த டோர் அட் ஒன்ஸுங்கிறது வில் யூ க்ளோஸ் த டோர் அட் ஒன்ஸுங்கிறது நமக்கு கரெக்டாக வருமே தவிர ஒய் டோன்ட்டுங்கிறது நம்ம அவனை கேள்வி கேட்குற மாதிரி, கேன்ட் யூ க்ளோஸ் த கோர்ஸுங்க உன்னால முடியுமா முடியாதான்னு கேட்குற மாதிரி, ஸ்டூடெண்ட் த டோருக்கு நான் நீங்க அதை வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா வில் யூ க்ளோஸ் த டோர் தான் நீங்க பொலைட்டா கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ 75 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஓகேவா? ஸோ தோ ஹி வாஸ் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் எ லாங் ஜெர்னி ஹி அட்டெண்டட் த மீட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரிப்போர்ட் இன் டீடைல்ஸ். நல்லா பாருங்க, ஹி வாஸ் எக்ஸாஸ்டட்ங்கிறது ஒரு ஃபைனைட் வெர்பு, ஹி அட்டெண்டட் த மீட்டிங்கிறது ஒரு ஃபைனைட் வெர்பு, எக்ஸ்பிளைன் த ரிப்போர்ட் இன் டீடைல்ங்கிறது ஒரு ஃபைனைட் வெர்பு. ஆனா இந்த இடத்துல நீங்க இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டோட இந்த தோ அப்படிங்கிற வச்சு வரக்கூடிய இந்த இந்த கிளாஸையும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அது காம்ப்ளெக்ஸா மாறும். அதனாலதான் இது பேர் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ். இப்ப 77 பாருங்களேன், ஹி வாஸ் ரீடிங் த நாவலுங்கிற இடத்துல இது வந்து ஒரு ஃபைனைட் வெர்பு. வென் ஹிஸ் ஃப்ரெண்ட் என்டர்ட் த ரூம் இது ஒரு ஃபைனல் வெர்பு. இது வந்து ஒரு ஃபைனைட் வெர்பு. அண்ட் ஆஸ்க்டுங்கிறது ஒரு ஃபைனைட் வெர்பு. வென் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹி வாஸ் ரீடிங் த நாவல் இதுவும், ஹி வாஸ் ரீடிங் எ நாவல் இதுவும், அண்ட் ஆஸ்க்டு ஹிம் எ ஃப்ரெண்டும் வந்து நமக்கு டிபெண்டன்ட் கிளாஸ் தான், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான்.
ஆனா வென் ஹீஸ் ஃப்ரெண்ட் என்டர் த ரூம்ங்கிறது நமக்கு அடிஷனலா சொல்லக்கூடியது. அதனால நமக்கு இது காம்ப்ளெக்ஸா மாறி இருக்கும். இருந்தாலும் நமக்கு 2 கிளாஸ் வச்சு நம்ம காம்பவுண்டா மாறிடுச்சு. இருந்தாலும் அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா மாறிடும். ஓகேவா? அடுத்து அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்டு யூ கேனாட் சக்சீட் இன் லைஃப்ங்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. ஒரு ஒரு ஃபைனைட் வெர்ப், 2 ஃபைனைட் வெர்ப். ஆனா அன்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபார்டினேட் கண்டிஷன் வந்திருக்கு. அதனால நமக்கு இது காம்ப்ளெக்ஸ்ல போய் மாட்டிக்கும். டு வின் த பிரைஸ் அப்படிங்கிற இடத்துல ஹி ஒர்க்டு ஹார்டு அண்ட் பிராக்டிஸ் எவ்ரிடேங்கிற இடத்துல ஹி ஒர்க்டு ஹார்ட் அண்ட் பிராக்டிஸ் இது அதாவது ஒரு இன்ஃபினிட்டிவ் பிரைஸுக்கு போய் நமக்கு வர்றது வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு லால பார்த்தேன். அதனால 79 நமக்கு ஏன் ஆன்சர் இது நமக்கே கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஒரு கான்செப்ட் தான். கான்செப்ட்ல ஒரு பேக்லாக் இருக்கு இந்த கான்செப்ட்ல. ஓகேவா? அதாவது இன்ஃபினிட்டி வச்சு வர்ற பிரைஸ்ல. அடுத்து he has been working on this project for months but he still doesn't seem satisfied அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல நமக்கு எதெல்லாம் ஆக்சிலரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். he has been workingங்கிற இடத்துல இந்த ஒர்க்கிங் நமக்கு மெயின் verb, has been நமக்கு ஆக்சிலரி. அடுத்து but he still does not seem satisfied. அப்ப still does not seem அப்ப டஸ் தான் நமக்கு இங்க வந்து நமக்கு என்னவா இருக்கு ஆக்சிலரி verb இருக்கு. சீம்ங்கிறது நமக்கு வந்து நமக்கு இது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் has been does. அடுத்து 81வது கேள்வி if she had gone to the conference she would have presented her research. இந்த இடத்துல had gone இது வந்து ஒரு 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 verb, would have presentedங்கிறது நமக்கு ஒரு verb. இந்த hadங்கிறது நமக்கு ஆக்சிலரி verb, நமக்கு மெயின் verb தானே கேட்டிருக்கான். அப்ப கண்டிப்பா gone வரணும். ஸோ கண்டிப்பா gone வரணும். ஓகேவா? ஸோ gone. அடுத்து would have presentedங்கிறதுல இது வந்து நமக்கு ஆக்சிலரி verb, இதுதான் நமக்கு மெயின் verb. ஸோ presented. ஓகேவா? அடுத்து 82 they were invited to the seminar but they chose not to attend. they were invited to the seminar but they chose not to attend அப்படிங்கிற இடத்துல இதுல ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verb கேட்கறான். ஸோ இந்த இடத்துல வேறங்கிறது நமக்கு இர்ரெகுலர் verb. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்களா ஆறு வந்து நமக்கு என்னவா மாறுது நமக்கு வேறா மாறுது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இது இர்ரெகுலர்னு சொல்லிடலாம். ஸோ வேற வந்து நமக்கு ரெகுலரா இருக்கிறத அடிச்சு விட்டுருங்க. அடுத்து இன்வைட்டடுங்கிறது நமக்கு இன்வைட்டட் அப்படிங்கும்போது நமக்கு அது என்னவா மாறுது நமக்கு அது இடி வச்சு மாறுது. அதனால நமக்கு இது ரெகுலர் தான். ஸோ இன்வைட்டட் ரெகுலர் தான். இன்வைட்டட் இர்ரெகுலர்னு சொல்லியிருக்கான், தப்பு. அடுத்து இந்த சூஸை பொறுத்த வரைக்கும் சூஸு அடுத்து நமக்கு இது என்ன மாறும் நமக்கு சூஸ் வந்து நமக்கு சோஸா மாறும். அடுத்து அந்த சோஸ் வந்து நமக்கு சோசனா மாறும். ஸோ அப்ப நமக்கு இது என்னது நமக்கு இது இர்ரெகுலர் verb. அடுத்து அட்டெண்ட். இந்த அட்டெண்டுங்கிறது நமக்கு நான் பெயரட் verb தான், இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் அட்டெண்ட் வந்து நமக்கு அட்டெண்டடா மாறும். ஸோ ரெகுலர் verb தான். ஸோ 82 நமக்கு என்ன ஆன்சரு நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 83 ஐ டு நாட் ரிமெம்பர் வென் ஐ ஃபர்ஸ்ட் பிகன் டு ரைட் போயட்ரி. ஐ டு நாட் ரிமெம்பர்ங்கிற இடத்துல நமக்கு இங்க ஒரு verb இருக்கு. வென் ஐ ஃபர்ஸ்ட் பிகன் டு ரைட் போயட்ரி. இந்த ரைட்டை நான் எடுத்துக்கிறேன், சும்மா வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல மெயின் வேர்ப்லாம் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ டு நாட் ரிமெம்பர்ங்கிற இடத்துல எனக்கு ரிமெம்பர் வந்து ஒரு மெயின் வேர்ப் தான். இந்த இடத்துல பிகனுங்கிறது எனக்கு மெயின் வேர்ப் தான். எனக்கு வந்து ரைட் வந்து மெயின் வேர்ப் கிடையாது. ஸோ ரைட் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ 83வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சர் எனக்கு சி ஆன்சரு. சங் இன் கான்சர்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அண்ட் ஹேஸ் ரிட்டன் 2 நாவல்ஸ்ங்கிற இடத்துல ஹேஸ் சங்குங்கிறது எனக்கு வந்து ஒரு வேர்பு தான். அடுத்த மாதிரி ஹேஸ் ரிட்டன்ங்கிறது எனக்கு வந்து வேர்பு தான். ஆனா இதுல இர்ரெகுலர் வேர்புன்னு கேட்டிருக்கான். சிங்கு சங்கு ரைட்டு ரோட்டு ரிட்டன். அப்போ எனக்கு இந்த சங்கும் எனக்கு இர்ரெகுலர் வேர்பு தான், ரிட்டனும் எனக்கு இர்ரெகுலர் வேர்பு தான். ஸோ 84க்கு எனக்கு ஏன் ஆன்சர் கைஸ். அடுத்து 85 we shall have been living in this house for 10 years by next May அப்படிங்கும்போது we shall have been living in this house. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு நமக்கு இதுதான் வரும். இதுல ஆக்சுவலி வேர்ப் எது shall have been அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ 85 நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு ஏன் ஆன்சரு. அடுத்து 86 சென்டென்ஸ் மட்டும் நீங்க இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க, வேணும்னே கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வச்சது. ஸோ வென் சி ப்ராமிஸ்டு வி நெவர் டெலிவர்டு. வென் வாட் சி ப்ராமிஸ்டு வாஸ் நெவர் டெலிவர்டு. வாட் சி ப்ராமிஸ்டு வாஸ் நெவர் டெலிவர்டு. நல்லா பாருங்க. இப்போ எனக்கு இதுதான் எனக்கு இது. ஓகேவா? அப்போ எனக்கு இது சப்ஜெக்ட். வாட் சி ப்ராமிஸுங்க எனக்கு சப்ஜெக்டா இருக்கு. வாசுங்க நமக்கு வேர்பு. அது என்ன ஆயிடுச்சு நமக்கு நெவர் டெலிவர்டுங்கிற இடத்துல நமக்கு இது என்னவா மாறுது எஸ்பிசியா மாறுது. நான் இதை ஓவராலா நான் என்னவா எடுத்துக்கிறேன் நான் மெயின் கிளாஸா எடுத்துக்கிறேன். மெயின் கிளாஸா எடுக்கும் எனக்கு இது எஸ்பிசி. இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு நவுன் கிளாஸ் இருக்கு. என்னது இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஒரு நவுன் கிளாஸ். அதாவது நீங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பாக்குறதுனால ஒரு ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ ஓகே இதுதான் எனக்கு என்னது எனக்கு இதுதான் ஒரு நவுன் கிளாஸ். வாட் சி ப்ராமிஸ்ங்கிற இடத்துல வாட் சி ப்ராமிஸ்ங்கிற இடத்துல வாட் சி ப்ராமிஸ்டு வாட் சி ப்ராமிஸ்ங்கிற இடத்துல வாட் சி ப்ராமிஸ் அப்படின்னு இருக்கா. இதை பொறுத்த வரைக்கும் வாட் சி ப்ராமிஸ்ங்கிற இடத்துல எனக்கு இது சப்ஜெக்டா இருக்கு. ஓகேவா? இது 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 சப்ஜெக்டா இருக்கு. சி ப்ராமிஸ்டு இந்த வாட் சி ப்ராமிஸ்டு எனக்கு எனக்கு என்னவா மாறும் எனக்கு வந்து சி ப்ராமிஸ்டு வாட்டா மாறுமா. சி ப்ராமிஸ்டு வாட்
வாட்டா மாறுமா? அந்த வாட்டை பத்தி தானே பேசுறாங்க. ஸோ ப்ராமிஸ் எனக்கு மாட்டுக்கும் போது இது எனக்கு எஸ்விஓவா மாறும். ஸோ அப்ப எனக்கு இந்த நவுன் கிளாஸ் வந்து எனக்கு எஸ்விஓவா இருக்கு. இந்த மெயின் கிளாஸ் வந்து எனக்கு எஸ்விசியா இருக்கு. ஸோ 86க்கு ஏ கொஸ்டின். நீங்க எங்க வேணா எந்த இன்ஸ்டியூட் எந்த கொஸ்டின் வேணா போடுங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்து காட்டுங்க. இந்த கான்செப்ட் கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண காட்ட சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து 87வது கேள்வி. ஆன் த டேபிள் லே த ஓல்டு மேன்ஸ்கிரிப்ட் விச் த ஆர்கியாலஜிக்கல் ஹேட் டிஸ்கவர்ட் அப்படிங்கிற இடத்துல நல்லா பாருங்களேன். இதுவும் நமக்கு அதே கான்செப்ட் தான். ஸோ டோட்டலா ஆன் த டேபிள் லே த ஓல்டு மேனஸ்கிரிப்ட் விச் த ஆர்கியாலஜிக்கல் ஹேட் டிஸ்கவர்ட். அப்ப ஆர்கியாலஜிக்கல் ஹேட் டிஸ்கவர்ட் த ஓல்டு மேனஸ்கிரிப்ட் ஆன் த டேபிள் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நமக்கு ரிலேட்டிவ் கிளாஸா இருக்கும். இன்னொன்று மெயின் கிளாஸாவும் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்பு அட்ஜெக்ட். ஓகேவா? அது ஆர்கியாலஜிஸ்ட் ஹேட் டிஸ்கவர்ட். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நமக்கு வந்து இது இப்படிதான் பிரிக்கணும். த ஆர்கியாலஜிக்கல் ஹேட் டிஸ்கவர்டு வாட் ஓல்டு மேனுஸ்கிரிப்ட். இதை நீங்க அப்படியே பிரிக்கணும். இதை பிரிச்சாதான் நமக்கு இது வரும். த ஆர்கியாலஜிக்கல் ஹேட் டிஸ்கவர்டு ஓல்டு மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இது எஸ்பிஓ மாறிடும். இதுல மெயின் கிளாஸ் நமக்கு இதுதான். என்னது? ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை டேபிள் மேல வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பிஏ அதுதான் நமக்கு இன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ 87வது கேள்விக்கு நமக்கு ஏ ஆன்சர். ஓகேவா? அடுத்து தே மேட் ஹிம் கேப்டன் பிகாஸ் he had shown leadership quality. ஓகேவா? they made him captain because he had shown leadership qualities. நல்லா பாருங்க. they made him captain ஈஸியா SVOC சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஒய் அப்படிங்கும் போது நமக்கு சபார்டினேட் கிளாஸா மாறியது. பிகாஸ் he had shown leadership quality. he had shown what leadership quality. அவ்வளவுதான் SVO. ஸோ 88 நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 89 only when the evidence was produced did the jury did not believe him honest. Only when the evidence was produced did the jury did believe him honest. இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் the jury believe him honest அப்படிங்கிற இடத்துல the jury did believe, அதாவது the jury believed him innocent அப்படிங்கும் போது நமக்கு இதான் மெயின் கிளாஸ். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வந்துடும். இருந்தாலும் எப்போ அப்படின்னா ஒன்லி வென் த எவிடன்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்டு அப்படிங்கும் போது எப்போ ஒன்லி வென் தி எவிடன்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்டு த ஜூரி டிட் பிலீவ் அப்படிங்கும் போது நமக்கு இது என்டையரா நமக்கு இந்த இடத்துல வரும்போது நமக்கு இது ஆப்ஜெக்டா மாறிடும். ஸோ அட்வர்பியல் கிளாஸ் கேஸ் இது. 89 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு ஏன் ஆன்சரு? ஹி கேவ் ஹிஸ் ஃப்ரெண்ட் எ புக் விச் கண்டைன்ட் ரேர் பேஜஸ். ஹி கேவ் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எஸ்விஓ தான். எஸ்விஓ கிடையாது, எஸ்விஓசி கிடையாது. இருந்தாலும் விச் கண்டைன்ட் ரேர் மேப்ஸ். அப்ப விச் அந்த புக்கு கண்டைன்ட் வாட் ரேர் மேப்ஸ். அப்ப எஸ்விஓ தான் வரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சரு? 90க்கு வந்து நமக்கு பி ஆன்சர். ஓகேவா? அடுத்து 91 ஹேவிங் பீன் வார்ம்டு ஏர்லியர் he avoided making the same mistakes again அப்படிங்கிற இடத்துல இதுல எங்க வந்து நான் பெய்ட் வேர்ப் இருக்குன்னு கேட்கறான். இந்த இடத்துல ஹேவிங் பீன் வார்ன்ட் அப்படிங்கும் போது நமக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கைஸ். he avoided பார்த்து நமக்கு என்ன வரும்? நமக்கு ஜெரண்ட் வரணும். ஸோ ஜெரண்ட் தான். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளும் ஜெரண்ட் இதுல இருக்கு. she seems to have been waiting for hours. இந்த இடத்துல to have been waiting நமக்கு என்னது? நமக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி. ஓகே, பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து நமக்கு அந்த வெயிட்டிங். அடுத்து டு ஹேவ் பீனுங்க நமக்கு பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி. ஸோ 92 நமக்கு பி ஆன்சர். அடுத்து 93 தே வாட்ச்டு த சில்ட்ரன் பிளே இன் த கார்டன். தே வாட்ச்டு த சில்ட்ரன் பிளே இன் த கார்டன்ல வாட்ச் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெர்செப்டிவ் வேர்பு. ஸோ அப்போ இந்த பிளேங்கிறது நமக்கு வந்து ஃபைனட் வேர்ப் கிடையாது. இவன் வந்து ஒரு பேர் இன்ஃபினிட்டி தான். இதை வந்து நான் கிளாஸ்ல செம்மையா எடுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ 93 நமக்கு சி ஆன்சர். டு பி ஹானஸ்ட் ஐ டிஸ்லைக்டு இஸ் ஹேவிங் ஸ்போக்கன் ஸோ ரூட்லி. டு பி ஆனஸ்ட், டு பிங்கிறது நமக்கு ஒரு இன்ஃபினிட்டி. ஐ டிஸ்லைக்டு ஹிஸ் ஹேவிங் ஸ்போக்கனுங்க நமக்கு ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ் தான். ஓகேவா? கவலைப்படாதீங்க, இது பார்ட்டிசிபிள் பேஸ் கிடையாது. நமக்கு இது ஜெரண்ட் பேஸ். ஐ டிஸ்லைக்டு இஸ்ங்கிறது நமக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பின்னாடி வந்து நமக்கு நவுனா தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பா அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 94 நமக்கு ஏன் ஆன்சர் கேஸ். அடுத்து 95 லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் he would never have attempted to solve the puzzle. இதுல வந்து இந்த அண்டர்லைன்டு நான் பெயிண்ட் ஆஃப் அந்த லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்கறான். ஸோ லெஃப்ட்டுங்க நமக்கு என்னது? நமக்கு வந்து V2 கிடையாது. V2 தனியா வராது. இந்த இடத்துல நமக்கு வர்றது V3. ஸோ அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்சல்யூட் ஃப்ரேஸ். ஓகேவா? he seldom comes to the class on time அப்படிங்கிறது செல்டம்ங்கிறது நமக்கு ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ டேக் மஸ்ட் பி பாசிட்டிவ்.
அப்ப நம்ம இது 3 தான் இருக்கு. ஸோ சில டைம் கம்ஸ்ங்க நமக்கு என்ன வரணும்? நமக்கு டஸ்ஸு பிளஸ் கம்மு. அப்ப நம்ம என்ன வரணும்? டஸ் ஹி அப்படின்னு வரணும். ஸோ 96க்கு நமக்கு ஏ ஆன்சர் கைஸ். அடுத்து 97 யூ நீட் நாட் ஒரி. நீட் நாட் ஒரி அப்படிங்கும்போது நமக்கு நீடுங்க நமக்கு இங்க என்ன வந்து நமக்கு மாடலா வந்திருக்கு. ஸோ டேக் போகும்போது நமக்கு நீடு வந்துடணும். அதே மாதிரி நீடு மாடலா இருக்கு. அப்ப நாட்டுன்னு இங்க நமக்கு இங்க டேக் நெகட்டிவா இருக்கு. அப்ப நமக்கு பாசிட்டிவா வந்துடணும். ஸோ பாசிட்டிவ் பிளஸ் டேக் நீட் யூ தான். ஸோ 97 நமக்கு பி ஆன்சர். சி யூஸ்டு டு லிவ் இயர்ங்கிறதுல யூஸுக்கு நமக்கு V2 தான். ஸோ யூஸ்டு வந்து நமக்கு டிட் பிளஸ் யூஸா. ஸோ அப்ப நமக்கு என்ன வரணும்? டிடின்சின்னு வரணும். ஏன்னா இங்க நெகட்டிவ் கிடையாது. டேக் மஸ்ட் பி சாரி நெகட்டிவ் கிடையாது. அப்ப டேக் மஸ்ட் பி நெகட்டிவ். ஸோ 97 நமக்கு பி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து 99 ஐ எம் ரைட் அபவுட் திஸ். ஐ எம் ரைட் அபவுட் திஸ்ங்கிற இடத்துல இந்த ஐ இங்கிட்டு போயிடும். ஆனா டேக் வந்து நமக்கு நெகட்டிவா வரனால ஆம்டை வராது, ஆர்டை வரும். இதெல்லாம் நம்ம அப்பயே பார்த்திருப்போம். லெட்ஸ் ஃபினிஷ் த ஒர்க் நவ் அப்படிங்கும் போது லெட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஷால் வி போடணும். அவ்வளவுதான் கைஸ். யூனிட் 1 கிராமரோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த இதில் பார்க்கலாம்.